ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे नो विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। वसति वपुषि दिशते वसनं जलदाभम् हलहदिवीति मिलितयमुनाभम् हलहदिवीति मिलितयमुनाभम् केशवदत्ता हलधर रूपा केशवदत्ता हलधर रूपा जय जगदीश हरे, जय जगदीश हरे, जय जगदीश हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு மிகவும் மங்களகரமான தினம், பலராம் பூர்ணிமா. பலராமனுடைய ஆவிர்வாவம், பலராமர் தோன்றிய தினம். அதனால இன்னைக்கு பாகவதத்துல பலராமனுடைய லீலைகள். ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதः त्यक्त्वा தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சுவர்ஜுனா. அர்ஜுனா, யார் ஒருவர் என்னுடைய பிறப்பு செயல்கள் இவை அனைத்தும் திவ்யமானதென்று உள்ளது உள்ளபடி உள்ளவாறு அறிந்து கொள்கிறாரோ, ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக. தத்வதக மீன்ஸ் தத்வதகனா அப்படின்னு ஆசிட்டிஸ் உள்ளது உள்ளவாறு. யார் ஒருவர் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது செயல்கள், அவரது பிறப்பு இதையெல்லாம் உள்ளது உள்ளவாறு அறிந்து கொள்றாரோ, அத்தகு நபர், அத்தகு பக்தர் தியக்த்வா தேகம், இந்த உடலை விட்டவுடன் புனர்ஜன்ம நைதி, மறுபிறவி கிடையாது, மாம் ஏதி, என்னே அடைகிறார்கள் அர்ஜுனா. அதனால பலராமுடைய செயல்கள், பலராமரின் பிறப்பு, அவரது செயல்கள், அவரது லீலைகள் அனைத்தும் மங்களமானது. பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். பகவான் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். பலராமருடைய நாம ரூப குணாதிசயங்களை போற்றி பாடுவதால, புகழ்வதால, பேசுவதால, கேட்பதால ஹிருதயத்துல அனர்த்தங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிடும். ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி, இதயத்துல அழுக்குகள்லாம் போய் நாம் தூய்மை அடைவோம். அப்ப நேற்று மாலை நம்ம ஆதிவாசி செரமனில பாகவதத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். பலராமருடைய லீலைகள். பலராமர் பகவான் கிருஷ்ணருடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன், முதல் விரிவங்கம். அவர் தான் எல்லா விஷ்ணு தத்துவத்துக்கும் மூலாதாரமா இருக்கார். புருஷாவதாரங்கள், குண அவதாரங்கள், யுகாவதாரங்கள், மன்வந்திர அவதாரங்கள், எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரமா இருப்பவர் பலராமர். பலராமர் சேவை புரியும் பகவான், கிருஷ்ணர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான். பலராமருடைய ஒரே குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி செய்வது மட்டும்தான். இது நேற்றைய வகுப்போட ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், ஒரு சுருக்கம். இது என்ன பேசிட்டு இருந்தோம். பலராமர் அவருடைய திரேத்த யுகத்துல லக்ஷ்மணாக அவதாரம் செய்தார், இளையோனாக. இளையனா அவதாரம் பண்ணது தப்பா எடுத்தவருக்கு, ஏன்னா அவருடைய ஒரே குறிக்கோள் பிரபு ஸ்ரீராமரை சந்தோஷப்படுத்தணும். ஆனா அது அவரால் முடியல. ஏன்னா பகவான் ராமச்சந்திரா அவதாரம் செய்ததுனால, பிரபு ஸ்ரீராமர் தர்மமே உருவாயிருந்ததுனால அவர் பல்வேறு அசௌகரியங்களை ஏத்துக்கிட்டார். சீதையை காட்டுல அமைச்சது, அக்னி பிரவேசம் பண்ண சொன்னது, திரும்பி வால்மீகியோட அசோகத்துக்கு அந்த மாதிரி பல்வேறு அசௌகரியங்களையும் துன்பங்களையும் தானே ஏற்றுக்கொள்றார் தர்மாவுக்காக. இது லக்ஷ்மணனுக்கு பெரும் வேதனையா இருக்கு. இதயத்தை பிளக்கும் வேதனை. என் பிரபுவுக்கு நான் சேவை பண்ண முடியவே இல்லையே, அவரை சந்தோஷப்படுத்த முடியலையே.
அவர் மகிழ்ச்சியா வச்சிருக்க முடியலையே அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு பெரும் ஆதங்கம், கவலை. அதுதான் லக்ஷ்மணன் முடிவு பண்ணாரு, இனி ஒரு அவதாரம் வந்ததுன்னா நான் இவருக்கு தம்பியா வரவே மாட்டேன். எப்பெல்லாம் வாசுதேவன் கிருஷ்ணர் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ அப்ப பலராமர் அவர் சேவைக்காக வர. இப்போ வாசுதேவன் கிருஷ்ணர் ராமரா வந்த பொழுது ஆதிசேஷன் லக்ஷ்மணன், பலராமர் ஆதிசேஷன் லக்ஷ்மணா வந்தாரு. அன்னைக்கு டிசைட் பண்ணிட்டாரு, இனி ஒரு அவதாரம் வரும்போது நான் அண்ணனா தான் வருவேன். அப்ப என்ன ஆயிடுது, கிருஷ்ண பகவான் வரும்போது பலராமர் முன்னாடி வந்துட்டார். தேவியோட கர்ப்பத்துல ஏழாவது குழந்தை ஏழாவது குழந்தை தேவியோட கர்ப்பத்துல வந்தது. அப்புறம் இந்த குழந்தை கர்ப்பத்திலேயே மறைந்தெடுத்து. கம்சன் நினைச்சுட்டாரு இந்த குழந்தை கர்ப்பத்திலேயே கரு செதிஞ்சு போயிடுத்து, அபாஷன் ஆயிடுத்துன்னு நினைச்சு. ஆனா என்ன நடந்தது, அந்த ஏழாவது குழந்தை பலராம் அவர் தேவியோட கர்ப்பத்திலிருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டார். இது நம்முடைய பௌதிக சிந்தனைக்கும் நம்முடைய புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு லீலை. ஒரு தாயினுடைய கருவில் இருக்கிற குழந்தை ஏழாவது மாதத்துல இந்த குழந்தை ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து இன்னொரு தாயினுடைய கர்ப்பத்துக்கு மாறுவது விஞ்ஞானிகளுக்கே சவால் விடக்கூடிய. இன்னைக்கு விஞ்ஞானிகள் வெறும் முன்னேற்றம் சொல்லிட்டு இந்த ஆய்வு குழாய், டெஸ்ட் டியூப் பேபி, இந்த மாதிரி சோ மெனி மாடர்ன் டெக்னாலஜி, இந்த மாதிரி நவீன விஞ்ஞானத்தை கொண்டு இன்னைக்கு விஞ்ஞானிகள் பல்வேறு கருத்தரிப்பு முறைகளை கையாளுறாங்க. இன்னைக்கு ஆக்சுவலி நான் 80 கிட், நான் 80ல பிறந்த குழந்தை. இந்த 80-90கள்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு கருத்தரிப்பு மையங்கள் கிடையாது. என்னுடைய நாலேஜ், என்னுடைய அறிவு கட்டின போல 80-90கள்ல வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு கருத்தரிப்பு மையங்கள் கிடையாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிட்டிலையும் ஒரு ஒரு நகரத்திலையும் பெரிய பெரிய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ், கருத்தரிப்பு மையங்கள். ஏன் அப்படி? ஏன்னா மக்களுடைய உணவு பழக்க வழக்கம், அவருடைய அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்கள், இதெல்லாமே அவருடைய அன்றாட வாழ்க்கையை பாதித்து விட்டது. இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு இயற்கையா வரக்கூடிய விஷயம் எதுவுமே அவங்களுக்கு இயற்கையா கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மனிதன் இயற்கைக்கு எதிராக செயல்படும் போது இயற்கையா என்ன அவனுக்கு கிடைக்குமோ அது கிடைக்க மாட்டேங்குது. அதனால செயற்கையான முறைகளை மேற்கொள்ள வேண்டியது. செயற்கையான முறைகளை மேற்கொள்றதுக்காக கடும் முயற்சி ஆயத்தம் பண்ண வேண்டும். அன்னைக்கு இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்ததுனால இயற்கையாவே எல்லாமே நடந்தது. கணவன் மனைவி அவங்க உறவு, அது மூலமா குழந்தையை பெற்றுக் கொள்றது, அந்த குழந்தை சுகமாக பிறப்பது, சுகப்பிரசவம்லாம் இதெல்லாம் இயற்கையாவே நடந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்முடைய உணவு பழக்க வழக்கம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்கள்லாம் இயற்கைக்கு எதிரானதா இருக்கும்போது அதற்கான சீக்வன்ஸையும் நம்ம பேஸ் பண்ணணும், அதனுடைய விளைவு. எனவே இது வேற டிபார்ட்மெண்ட் இது. பலராமுடைய கதைக்கு வருவோம். பலராமுடைய என்ன ஆயிடுச்சுன்னா, பலராமர் பகவான் கிருஷ்ணருக்கு முன்பாக தோன்ற வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும், அவரை மகிழ்விக்க வேண்டும். பலராமுடைய ஒரே குறிக்கோள் பகவான் கிருஷ்ணரை மகிழ்விப்பதுதான். அப்போ பலராமுடைய அன்னை வசுதேவருக்கு நிறைய மனைவி இருந்தாங்க. அதுல ஒரு மனைவி தேவகி, இன்னொரு மனைவி ரோகிணி. வசுதேவர் தேவியும் கம்சனுடைய சிறையில் இருந்த பொழுது ரோகிணி ஆனவங்க நந்தகோபர் வீட்டுல இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நந்தகோபர் கூட வசுதேவருடைய ஒரு சகோதரன் முறைதான் ஆகிறார். எப்படின்னா, வசுதேவருடைய அப்பா சூரசேனாவுக்கு நிறைய மனைவி இருந்தாங்க. சூரசேன நாட்டினுடைய ராஜா. சூரசேன ராஜாவுக்கு நிறைய மனைவி இருந்தாங்க. அதுல ஒரு மனைவி சத்திரிய வைஃப், இன்னொரு மனைவி வைசியா. வைசிய குலத்துல பிறந்த ஒரு மனைவி இருந்தாங்க, சத்திரிய குலத்துல பிறந்த ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த சத்திரிய குலத்துல பிறந்த மனைவியோட குழந்தைதான் வசுதேவன். வைசிய மனைவிக்கு பிறந்த குழந்தை நந்த மகராஜ். இப்ப நந்த கோபரும் வசுதேவரும் ஒரு வகையில சகோதரர்கள் தான். ஒரே தந்தை சூரசேனாவுக்கு பிறந்தவங்க, வேற வேற தாய். அப்போ ரெண்டு பேரும் நண்பர்களும் உறவினரும் இருக்கிறதுனால ரோகிணி மாதா பிருந்தாவனத்துல நந்தகோபுர வீட்டுல இருக்காங்க. இங்க வசுதேவரும் தேவியும் கம்சனால் சிறைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அப்ப கம்சனுடைய
சிறையில தேவிக்கு 7வது குழந்தை. இந்த ஆறு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 7வது குழந்தை. நம்ம அடுத்து ஜென்மாஷ்டமி எல்லாம் வரும்போது இந்த 6 குழந்தைகளை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அந்த 6 குழந்தை இறந்து போயிடுத்து. ஒண்ணுன்னா கம்சன் கொன்னுட்டான். 7வது குழந்தை வந்த உடனே 7வது குழந்தை வரல. அது 7 மாதம் இருக்கும்போது கருவை வந்து இதாயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா என்ன ஆயிடுத்து, கிருஷ்ணா வந்து யோகமாயா கூப்பிட்டு, ஓ யோகமாயா தேவி, இந்த தேவியின் கருவில் இருக்கும் இந்த குழந்தையை, அந்த பரம புருஷனை, இந்த பலராமரை நீ ரோகிணியின் கர்ப்பத்துக்கு மாற்ற வேண்டும். இது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. யோகமாய சக்தி வந்து பலராமரை வந்து கவரக்கூடியதல்ல. பலராம், ஹரே கிருஷ்ணா. யோகமாய சக்தி பலராம மேல செயல்பட முடியாது. ஏன்னா பலராமர் முழு முதற் கடவுள். கிருஷ்ணருடைய விருப்பத்தினால, கிருஷ்ணருடைய ஏற்பாட்டினால, பகவானுடைய விருப்பத்தினால, பகவானுடைய ஏற்பாட்டினால யோகமாயை அந்த தேவியின் கர்ப்பத்தில் இருக்கிற பலராமரை ரோகிணி கர்ப்பத்துக்கு மாற்றியது. இப்படி தேவியின் கர்ப்பத்திலிருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டதுனால அவருக்கு சங்கர்ஷன் பேர். சங்கர்ஷ்ணா. தேவியின் கர்ப்பத்திலிருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டதுனால பலராமருக்கு சங்கர்ஷன் இருக்காங்க. எப்படி பலராமர் ரோகிணி குழந்தை. ரோகிணி நந்தன ரோகிணி நந்தன ரோகிணி நந்தன பலதேவா ஜெய பலதேவா ஜெய பலதேவ் ரோகிணி நந்தன ஜெய பலதேவ் ஜெய பலதேவா ஜெய பலதேவ் ரோகிணி நந்தன ஜெய பலதேவ். பலராமர் தேவியின் கர்ப்பத்திலிருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டார். அதுக்கப்புறம் பலராமர் பகவான் கிருஷ்ணனுடனே எல்லா நிலைகளையும் பங்கு கொள்றார். நேற்று நாங்க டிஸ்கஸ் பண்ண எப்படி பலராமர் 5 விதமான ரசங்கள்ல பகவான் அன்பு பரிமாற்றம் செய்யறார். ஒட்டுமொத்த ஆத்மீக லோகம், கோலோக பிருந்தாவனம் பலராமுடைய எக்ஸ்பான்ஷன். சாந்த ரசம் மூலமா பலராமுடைய எக்ஸ்பான்ஷன் ஒட்டுமொத்த ஆத்மீக லோகம். தாசிய ரசம், ஆதிசேஷன் வைகுண்டத்துல ஆதிசேஷனாக அனந்தனாக தாசிய ரசம். அப்புறம் ஒரு கோபர் என்ற முறையில சக்கிய ரசம், அண்ணன் என்ற முறையில வாத்சல்ய ரசம், அனங்க மஞ்சரி என்ற முறையில ஒரு மாதிரி ரசம். 5 விதமான ரசங்களில் பலராமர் பகவான் கிருஷ்ணரோட அன்பு பரிமாற்றம் செய்தார். அப்ப பலராமருடைய ஒரே குறிக்கோள் வந்து பல்வேறு ரசங்களில் கிருஷ்ணரோட அன்பு பரிமாற்றம் செய்து கிருஷ்ணரை ஆனந்தப்படுத்த வேண்டும், அவரை மகிழ்விக்க வேண்டும். விருந்தாவனத்துல கிருஷ்ணரும் பலராமரும் 1000 குல சிறுவர்களாக கன்றுகளையும் பசுக்களையும் மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த விருந்தாவனத்துல கிருஷ்ணர் பல்வேறு அரக்கர்களை வதம் செய்யறார். பூதனா, சக்கடாசுரா, திருநாவர்தா, அப்புறம் வந்து வத்சாசுரா, அரிஷ்டாசுரா. பலராமர் ஒரு சில 1-2 அரக்கர்களை மட்டும்தான் வதம் பண்ணிருக்காரு. பெரும்பாலும் பிருந்தாவன கிருஷ்ணர் நிறைய அசுரர்களை வதம் பண்ணிருக்காரு வித்தவுட் எனி வெப்பன், எந்த ஒரு அஸ்திரம் இல்லாம. நீங்க நல்லா பாகவதம் படிச்சீங்கன்னா பிருந்தாவன கிருஷ்ணர் அஸ்திரமே யூஸ் பண்ணல, எங்கேயுமே வெப்பன் எடுக்கவே இல்லை, அஸ்திரமே இல்லாம. பூதனை எப்படி கிருஷ்ணர் வதம் பண்ணாரு? அகோபக்கியம் ஸ்தான கால கூடம். ஸ்தான கால கூடம். பூதனா அவ மார்பிள விஷம் தடவி வந்தா, அவ மார்பிள பால் குடிக்கிற மாதிரி அவன் உயிரி சேர்த்து எடுத்துட்டு. ரைட். சக்கடாசுரன் எப்படி வதம் பண்ணாரு? கள்ள சக்கடம் காலோச்சி, தன் தாமரை பிஞ்சு காதம் கொண்டு அந்த சக்கடாசுரனை வதம் பண்ணாரு. திருநாவர்தன் எப்படி வதம் பண்ணாரு? ரெண்டு விரலாலதான், 2 விரலை வச்சு மென்னி பிடிச்சிட்டாரு, அவ்வளவுதான், பினிஷ். அரிஷ்டாசுரன், கேசி, உங்களுக்கு எல்லாம் ஒரு குத்துதான், ஒரு அட்டி விட்டாரு, அவ்வளவுதான், பினிஷ். சோ அப் டு பிருந்தாவன் லீலா, பிருந்தாவன் லீலையில கிருஷ்ணா ஆயுதமே யூஸ் பண்ணல. ஏன் பிருந்தாவன் கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்கல? ஏன் பதில் தெரிஞ்ச கை தூக்குங்க. ஏன் பிருந்தாவன் கிருஷ்ணருக்கு ஆயுதம் கிடையாது? ஏன்னா பிருந்தாவன் கிருஷ்ணா, அவ்வளவுதான். அவர்கிட்ட புல்லாங்குழல் தான். கிருஷ்ணா அப்படின்னா புல்லாங்குழல், பிருந்தாவன கிருஷ்ணானா புல்லாங்குழல், பிருந்தாவன கிருஷ்ணனா கோபர்கள், கோபிகள், பசுக்கள்.
அது மட்டும் இல்ல, விருந்தாவன் கிருஷ்ணா ஆயுதம் பிரயோகிச்சிருந்தாருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போற ஒரு முழுமுதற் கடவுள். ஆஹ் விருந்தாவன்ல கிருஷ்ணா சுதர்சன் யூஸ் பண்ணியிருந்தாலோ, விருந்தாவன்ல கிருஷ்ணா சுதர்சன் யூஸ் பண்ணியிருந்தாலோ, அவருடைய வில்லன் கிருஷ்ணாவுடைய வில்லு, கிருஷ்ணாவுடைய வில்லன் ராமருடைய வில்லன் யாரு? ராமருடைய வில் பேர் என்ன? கிருஷ்ணனுடைய வில்லு பேர் யாருக்கு சாரங்கம்? போச்சு. ராமருடைய வில் பேரு கோதண்டம் பிரபு. ராமருடைய வில்லு கோதண்டம். கோதண்ட ராமன்னே பேரு ராமருக்கு. ராம ராம ஸ்ரீ கோதண்ட ராம, ராம ராம ஸ்ரீ ரகுகுல ராம. ராமனுடைய வில்லு வந்து கோதண்டம், கிருஷ்ணனுடைய வில்லு தான் சாரங்கம். அதான் சாரங்கபாணி, சக்கரபாணி. கிருஷ்ணா வந்து சக்கரதாரி, சக்கரபாணி, சாரங்கபாணி. ராமர் வந்து கோதண்ட ராம. சோ பிருந்தாவன் கிருஷ்ணா சாரங்கம் யூஸ் பண்ணல, சுதர்சன் யூஸ் பண்ணல, எந்த ஆயுதம் பிரயோகிக்கல. வேறுமனே விளையாட்ட அசால்ட்டா அசால்ட்டா பண்ணிட்டு இதான் இங்க சொன்னார்ல, இந்த கௌரவர்கள் பிரார்த்தனை பண்ணாங்க, அசால்ட்டா முடிச்சவர் பலராமர். பலராமருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன சொன்னாங்க? ஆயிரம் ஆயிரம் தலைகளுடைய எல்லையற்ற ஓ பகவானே, நீங்க உங்களுடைய ஒரு தலைமையில இந்த பூமி மண்டலத்தையே விளையாட்டாக தாங்கி கொண்டிருக்கீங்க. கடுகு டப்பால கடுகு டப்பால கடுகு இருக்கு பாத்தீங்களா? ஒரு கடுகு எடுங்கன்னு சொன்னா எடுக்க முடியுமா? ஒரு கடுகு டப்பால ஒரு கடுகு எடுத்துக்குவாங்க. ஒரு கடுகு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சின்னதா இருக்கு. அந்த மாதிரி அனந்த தேவருடைய தலை மேல இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஒரு கடுகு மாதிரி இருக்கு. பூமண்டலம் எல்லாம் ஒரு கடுகு மாதிரி அவர் விளையாட்டா பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த பலராமர் யாரு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் உட்காந்து எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பலராமர் யாரோட செயல் என்னங்கிறத மனக்கற்பனையாலேயோ வரட்டு தத்துவத்தினாலேயோ இல்ல பௌதிக புத்தியை கொண்டோ புரிஞ்சுக்க முடியாது. அப்ப எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பலராமருடைய கருணை இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பக்தி இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பக்தருடைய அனுகிரகம் இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பாகவதம் படிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். பலராமனுடைய கருணை வேணும்னா பாகவதம், பக்தர்கள், பக்தி, பலராமனுடைய கருணை. பலராமர் யாரு? பலராமர் யாரு? அவருடைய அமானுஷ்யமான சக்தி என்ன, அவரது மகிமைகள் என்ன, அவருடைய லீலைகள் என்னங்கிறதெல்லாம் வந்து அவருடைய பலராமனுடைய கருணையே இருக்கணும். அப்படி பலராமனுடைய கருணை எனக்கு வேணும், அவரை புரிஞ்சுக்கணும்னா பக்தருடைய கருணை வேணும். பக்தருடைய கருணை மூலமா பாகவதம் கேட்கணும், பாகவதம் படிக்கணும். ஆச்சாரியன், ஆன்மீக குரு, பாகவதர் அவங்ககிட்ட இருந்து கேட்கணும். அப்பதான் பலராமுடைய நாம ரூப குணாதிசயங்களை ஓரளவுக்காவது நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு கடுகளவுக்காவது புரிஞ்சுக்கலாம். அந்த கடுகளும் புரிஞ்சுட்டாலே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு அனந்தன், எல்லையற்றவர். பலராம் வந்து அனந்தன், எல்லையற்றவர். அந்த எல்லையற்ற பரம்பொருளை, பரமபுருஷோத்தமனை எப்படி ஒரு சிறிய மூளை வச்சு புரிஞ்சுக்க முடியும்? இந்த பூமியே இன்சிக்னிபிகன்ட். பலராமுடைய ஆதிசேஷ் அனந்தனுடைய தலைமையில பூமியே ஒரு கடுகு மாதிரி நாம ஏமாத்துறோம், தூசின்னு கூட சொல்ல முடியாது. ஆனந்ததேவனுடைய தலைமையில இந்த பூமியே கடுகு மாதிரி இருக்குன்னா, பிரபஞ்சமே கடுகு மாதிரி இருக்குன்னா, அந்த பிரபஞ்சத்துல பூகோளத்துல ஒரு பகுதி பாரதம், அந்த பாரதத்துல ஒரு பகுதி தட்சிண பாரதம், அந்த தட்சிண பாரதத்துல ஒரு பகுதி வந்து தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டுல ஒரு பகுதி பெரம்பலூர், அந்த பெரம்பலூர்ல ஒரு சின்ன ஊர் செஞ்சேரி, அதுக்குள்ள ஒரு குடிசை கீழே உட்காந்துட்டு பலராமர் யாரு, அவர் செயல் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா? என்னது? சரி, அதான் இன்சிக்னிஃபிகன்ட். நம்ம ஒண்ணுமே இல்லை, நத்திங். ஆனா கர்வம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு ஸ்லோகம். நீங்க படிச்சது அதுதான். நம்ம நம்ம பார்த்தா நம்ம ஒண்ணுமே கிடையாது, ஆனா பார்த்து கர்வம் பட்டு பாருங்க தலைக்கு மேல இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும்போது பலராமுடைய லீலைகள்ல இந்த பிரபஞ்சத்தை விளையாட்டா அவர் பிடிச்சி தாங்கிட்டு இருக்காரு, தலையில வச்சிருக்காரு அனந்த சேஷன். அந்த அனந்தனுக்கு ஆதாரம் பலராம். அப்ப அவரை இந்த இன்சிக்னிபிகன்ட், ஒன்னும் இல்லாத, ஒண்ணும் இல்ல, நான் ஏன் ஒண்ணும் இல்ல, ஏதாவது நான் யாரு தெரியுமா? நீ எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். நீ யாரு? நீ ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணுமே இல்லை.
ஆனா நான்கிற அகங்காரம் போய் கருவம் இருக்கு. அது நிறைய இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் பலராமர் புரிஞ்சுக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் பலராமர் புரிஞ்சுக்க முடியாது. சோ பாயிண்ட் என்ன இப்போ? என்ன பேசிட்டு இருந்தோம்? ஆ சோ கிருஷ்ணா வந்து விளையாட்டா பண்றாரு விருந்தாவன் லீலை. அந்த கோபர்களும் கோபிகளோடும் கிருஷ்ணா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த விருந்தாவனத்துல வர அசுரர்களை அப்படி ஈஸியா ஹேண்டில் பண்றாரு விளையாட்டா. முதல்ல விருந்தாவனத்துல அசுரர்கள் வர முடியுமா? விருந்தாவனத்துல பிரம்மாசுரன் போன்ற தேவர்களே நுழையிறதுக்கு தான் இருக்காங்க. விருந்தாவனத்துல பகவான் லீலைகளை, பகவானுடைய பாலிய லீலைகளை, அவரது லீலைகளை காண்பதற்காக பிரம்மா சிவன் போன்ற தேவர்களே தவம் தவம் இருக்கும்போது ஒரு அசுரன் எப்படி நுழைய முடியும்? எப்படி? ஹரே ஆஹ் கிருஷ்ணா பிரபுஜி, நான் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க சொன்னீங்க கிருஷ்ணர் அனுமதி கொடுக்கறதுனாலன்னு. எஸ் மாதாஜி, பகவான் அனுமதி கொடுக்கணும், கிருஷ்ணா விரும்பணும், அது அப்படிதான் நடக்கும். அவர் லீலைகளை, அதான் அவர் லீலை, கிருஷ்ணாவுடைய தெய்வீகமா லீலை. அவர் விருப்பப்படி எல்லாம் நடக்குது. அவர் விருப்பப்படி எல்லாம் நடக்குது. சோ என்ன ஆயிடுச்சு? நிறைய அசுரர்களை கிருஷ்ணர் விருந்தாவன வதம் பண்ணாரு. ஒன்னு ரெண்டு அசுரர்கள் மட்டும் பலராமர் வதம் பண்ணாரு. அதுலதான் நேத்து நம்ம பார்த்து தேனுகாசுர வதம். தேனுகாசுரன் வந்து கழுதை. கழுதை என்ன பண்ணும்? பொதி சுமந்துட்டு இருக்கும். தேவையில்லாம பொதி சுமக்கும். ஏன்னா கழுதைக்கு தெரியாது புல்லு எல்லா பக்கம் இருக்கு, நான் ஏன் வெண்ணா பின்னாடி போகணும். கழுதை என்ன நினைச்சுக்கும்? இந்த வெண்ணா வந்து ஒரு கழுதைக்கு மேல ஒரு கம்பை கட்டி விட்டு அதுக்கு மேல கேரட் வச்சிருக்கு. ஓ, இந்த கேரட் என் முன்னாடி இருக்குன்னு சொல்லி கழுதை முன்னாடி போனா கேரட்டும் முன்னாடி போகும். திரும்பி கழுதை ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி கேரட்டும் முன்னாடி போகும். கழுதை என்ன நினைக்கும்? நான் போக போக கேரட் எனக்கு கிடைச்சிடும்னு அவன் என்ன பின்னாடி போகும். அவன் என்ன பண்ணுவான்? பொதி மேல பொதி வைப்பான். இந்த அழுக்கு துணி எல்லாம் இருக்கு இல்லையா? அழுக்கு துணியை பொதி மேல பொதி மேல பொதி மேல வச்சு வச்சு இந்த கழுதை பாரம் தாங்கி பாரம் தூக்கும். என்ன கழுதை நினைக்குது? இந்த வெங்காயம் மேல எவ்வளவு வெயிட் வச்சாலும் பரவாயில்ல, எனக்கு கேரட் கிடைக்கும். இந்த வெங்காயம் வந்து என் மேல எவ்வளவு வெயிட் வச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கேரட் கிடைக்குமே, அதனால நான் வெண்ணா பின்னாடி போறேன் அப்படின்னு பாரம் சுமக்கும். தேவையில்லாத பாரம். ஒரு கேரட்டுக்கு வேண்டி, ஒரு கேரட்டுக்கு வேண்டி தேவையில்லாத பாரம் சுமக்குது. அப்புறம் என்ன பண்ணுவாரு? அங்க போய் கழுதையை கட்டி விடுவாரு. அங்க போய் புல்லு சாப்பிடும். அந்த கழுதை என்ன நினைச்சுக்கோ, அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிரும். நான் வெண்ணா கூட போனா அந்த ஆத்துல கழட்டி விடுவாரு, அங்க நிறைய புல்லு இருக்கு, நான் சாப்பிட்டுக்குவேன். அந்த புல்லு எல்லா பக்கம் இருக்கேன். பிரபா என்ன சொல்றாரு? புல்லு எல்லா பக்கம் இருக்கு, நீயே போய் எங்க கழுத மாதிரி உழைக்கணும் இல்லையா? சோ நமக்கு உணவு எல்லா பக்கம் இருக்கு, அதுக்கே உழைக்கணும். அதுக்கே உழைக்கணும்னா கழுத மாதிரி உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யுக்தாகார விகாரஸ்ய யுக்த தேச கர்மசு யுக்த சப்னாவபோதஸ்ய யோக பவதி துக்கா. உணவு, உழைப்பு, உறக்கம், கேளிக்கை, இத மிதமா கரெக்டா பண்ணலைன்னா அவன் யோகி ஆக முடியாது, அவன் கழுதி ஆயிடும். அவன் யோகி ஆக முடியாது. சோ அதனால இங்க பாயிண்ட் என்னன்னா, இந்த தேனுகாசன் எதை ரெப்ரசென்ட் பண்றாருன்னா, தேவையில்லாத பாரம் சுமக்கும் கழுதை, அன்வான்ட் தாட்ஸ், தேவையில்லாத பாரம். என்னது? இங்க வேலைக்கு போகலாமா, அங்க வேலைக்கு போகலாமா, ஊரெல்லாம் வேலைக்கு போவோம், ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பாங்க. சிலர் வந்து வெளிநாட்டுல போய் இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு. பிரபுபா என்ன சொல்றாரு? ஒரு வேலைக்காக தினம் பிளைட்ல டிராவல் பண்றவங்க இருக்காங்க. ஒரு கிளாஸ்ல சொன்னார், ஈவன் ஃபார் அ ஜாப், ஈவன் எவ்ரிடே தே டிராவல் இந்த ஃபிளைட். ஃபிளைட்ல டிராவல் பண்றாங்க இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு. சிம்பிளி பிப்பலே சேவினு கிருப்பன துரஜன சபல சுபலக. பிப்பலே சேவினு, பிப்பலே சேவினு கிருப்பன துரஜன சபல சுகல பலகிரி. ஓ பகவானே, கொஞ்சம் புலின்பத்துக்காக யார் காலையெல்லாம் போய் விழுந்து, கொஞ்சம் புலின்பத்துக்காக யார் காலையெல்லாம் போய் விழுந்து என் வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேன். இப்பல்லே சேவினும் கிருப்பண்ண துரைச்சன். அடுத்து என்ன சொல்றாரு? ஏதேன யௌவன, ஏதேன யௌவன புத்திர பரிஜன ಇದೆಗೆ ಆಶೆ ಪತಿತಿದೆ ಕಮಲ ತಲ ಜಲ ಜೀವನ ಡಲಮಲ ಭಜರು ಹರಿಪದ ನಿಧಿದೆ. என்ன வாழ்க்கை இது? குடும்பம், சமுதாயம், நண்பன், உறவினர், மனைவி, குழந்தைங்க, இதெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம்? ஏதனை எவ்வன, இந்த இளமை, இளமை வாழ்க்கை, குடும்பம், இதெல்லாம் ஏதனை எவ்வன புத்திர பரிஜனை.
எதுக்கு என்ன இதெல்லாம்? இது வந்து நிரந்தரம் இல்ல. தாமரை இலை தண்ணீர் கமல தலஜல ஜீவன டலமல. தாமரை இலையில இருக்கிற தண்ணி எவ்வாறு நிரந்தரம் இல்லையோ அதே மாதிரி இந்த மனித வாழ்க்கை நிரந்தரம் இல்ல. அதனால என் அருமை நண்பனே, வஜவு ஹரிபத நீதி, பகவானுடைய நாமத்தை பாடு, வாழ்க்கையை வீணாக்கிடாத. அஹ்? துர்லப மானவ ஜனம சத்சங்கே பஜகு ஹரிபத நீதி. துர்லபமானவ, இந்த மனித வாழ்க்கை ரொம்ப அரிது. அதனால சத் சங்கத்துக்கு போய் பக்தர் சங்கத்துல இருந்து பகவானுடைய நாமத்தை பாடுங்க. துர்லபமானவ ஜனம சத்சங்கே பஜகு ஹரிபத நிதி. சோ இப்படி இந்த லோட் கேரிங் மென்டாலிட்டி, தேவையில்லாம உழைக்கிறது, இரவு பகலா உழைப்பாங்க, வாயில நுர தள்ளுற அளவுக்கு உழைக்கிறவங்களா இருக்காங்க. புரோபா சொல்றாரு. புரோபா ஒரு கிளாஸ் என்ன சொல்றாங்க, வாயில நுர தள்ளுற அளவுக்கு உழைக்கிறான். அப்புறம் கவர்மெண்ட் சொல்லுது, நீ வயசாயிடுச்சு, ரிட்டையர்ட் ஆயிடு. ஓ என் அருமை சிட்டிசனே, நீ சீனியர் சிட்டிசன் ஆயிட்ட. என் அருமை குடிமகனே, நீ வயது புதிந்த குடிமகன் ஆயிட்ட. நீ உனக்கு வந்து நான் ஓய்வு கொடுத்துட்றோம், நீ ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றோம், நீ போயிடு, வேலைக்கு வேண்டாம் போ அப்படின்னா, அஜிஜோ எனக்கு ரிட்டையர்மெண்டா, அரசாங்கம் எனக்கு ஓய்வு ஓய்வு என்ன கொடுத்துட்டாங்க, ஓய்வு கொடுத்துட்டாங்க வேலையில. அதனால என்ன பண்ணுவேன், நான் பிரைவேட்ல போய் வேலை பார்ப்பேன். ஏன்னா சும்மா இருக்க முடியாது, செத்த நேரம் சும்மா இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், வேற எங்க வேலை கிடைக்கும், செக்யூரிட்டியா போலாமா, இல்ல அந்த பிசினஸ் பண்ணலாமா, இது லைஃப் லாங் வந்து லோட் கேரிங் மென்டாலிட்டி. இந்த லோட் கேரிங் மென்டாலிட்டி, இந்த தேவையில்லாத பாரத்தை சுமக்கிற வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அது கழுத மென்டாலிட்டி தான். அவங்க பலராமரை உணர முடியாது. அவங்க வந்து கிருஷ்ணரி பலராமரை உணர முடியாது. ஏன்னா லைஃப் லாங் வந்து வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. சோ கிருஷ்ணா வந்து உழைப்புக்கு எதிரி இல்ல, கழுத மாதிரி உழைக்கிறது எதிரியா. கிருஷ்ணா வந்து உழைக்க வேண்டாம்னு சொல்லல, கழுத மாதிரி உழைக்காதீங்கன்னு சொல்ற. நேத்து பாகத்துல படிச்சோம் இல்லையா, ஜீவாத்மாவுடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்கும், கிருஷ்ணர் மேல பற்றுதல் வளர்க்கும். ஜீவாத்மா வேற எது மேலே பற்றுதல் கொள்ளக்கூடாது. பிரம்மா கிட்ட பகவான் சொல்றாரு, ஜீவாத்மா வேற எது மேலே பற்றுதல் கொள்ளக்கூடாது, பகவான் கிருஷ்ணத்துல தான் பற்றுதல் கொள்ளணும். அது பகவான் என்னிடத்துல தான் நீங்க பற்றுதல் கொள்ளணும். அப்ப பகவானிடத்துல பற்றுதல் வரணும்னா, நான் கழுதை மென்டாலிட்டி வந்து எப்படி பற்றுதல் வரும்? கழுதை மௌனபாவத்தை வச்சுட்டு இருந்தா எப்படி பகவான் மேல பற்றுதல் வரும்? அப்ப அவங்க ஒரு தாரக மந்திரம் வச்சிருப்பாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். நீங்க உழைச்சிட்டே இருங்க, அதான் உங்க தெய்வம். கடவுள்லாம் தனியா நீங்க கூப்பிடாது, நீங்க உங்க கடவுள் உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய நாத்திக கொள்கை வச்சிருப்பாங்க நிறைய. அதாவது இவங்களுடைய குறிக்கோளை வந்து புலன்பு அனுபவிக்கணும். தேனிவாசுடைய குறிக்கோள் வந்து புலன்பு அனுபவிக்கணும். சோ புலன்பு அனுபவிக்கிறதுக்காக இந்த அசுரர்கள் என்ன திட்டம் வச்சிருக்காங்க, செய்யும் தொழிலே தெய்வம், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, நீ உன் கடமையை செய்ய, உன் கடமையில் நீ வந்து கர்ம வீரனாரு, கர்ம வீரனாரு. ஒரு சாது கூட சொன்னார், இந்தியால விளிமீன் எளிமீன் கருதிய கர்மம் கைகூடும் மாதிரி உழைமீன், அப்புறம் செத்து போயிடு, வேலை பண்ணிட்டே இரு, செத்து போயிடு. இந்த மாதிரி தத்துவம் வச்சு. ஆனா பகவத்கீதை பகவான் என்ன சொல்றாரு, எனக்காக செயல்படுகிற, அது மூலமா நீ உன் செயல் வெளியிலிருந்து விடுபடுவாய். யஜ்ஞாதா கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனா ததர்த்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சாரம். விஷ்ணுடைய திருப்திக்காக செயலாற்றும், அப்படி இல்லாட்டி இந்த கர்ம வினையில மாட்டி. அப்போ இந்த செயலுடைய பலனை அனுபவிக்கணும், கடினமா உழைக்கணும், தேவையில்லாத பாரத்தை சுமக்கிறது தான் கழுது. தேவையில்லாத பாரம். உனக்கே வயசாயிடுச்சு, இனி ஏன் இந்த பாரத்தை வச்சுட்டு இருக்க? பையன் பெரியவனாட்டா கொடுத்துரு, சரி கண்ணா எனக்கு வயசாயிடுச்சு, நீ குடும்ப பொறுப்பை நீ பாத்துக்கோ, உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், நீ படிச்சிருக்க, வேலைக்கு போற, உன் மனைவி குழந்தையெல்லாம் பாத்துக்கோ, நான் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன் பகவான் நாம சொல்லிட்டு பாவத்தை படிச்சு நான் பகவான்கிட்ட போற வழியை பார்க்க. இது புத்திசாலித்தனம் இல்ல. என்னது முட்டாள்தனம், ஐயோ என் பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் தான் சொல்லி கொடுக்கணும், அவனுக்கு என்ன தெரியும், வெளி உலகமே தெரியாது அப்படின்றது தான் இது கழுத மென்டாலிட்டி. இது வந்து லோட் கேரிங் மென்டாலிட்டி. பாரத்தை இறக்கி வைக்கணும். நீங்க சர்ச்சுக்கு போயிருக்கீங்களா? அங்க முன்னாடி வசனம் எழுதி வச்சிருப்பாங்க, எவ்வளவு பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. பாரம் சுமப்பவர்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாருங்கள். பாரம் சுமக்கிற தேவையில்லாத பாரம் சுமந்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதை இறக்கி வச்சுட்டு உள்ள வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி அவங்க வசனம் எழுதி வச்சிருப்பாங்க. சோ அந்த தேவையில்லாத பாரம், ஆக்சுவலி நாமளே இப்ப பூமிக்கு பாரம் ஆயிட்டோம், ஏன்னா தேவையில்லாத பாரத்தை வச்சுட்டு.
அப்ப இந்த தேவையில்லாத பாரத்தை போக்குறது கிருஷ்ணர் வந்தார். பகவான் கிருஷ்ணரும் பலராமர் அவதாரம் செஞ்சது இந்த தேவையில்லாத பூமி பாரம், இந்த தேனிகாசுரம் மாதிரி அசுரங்கள் கழுதை மாதிரி இருக்கிறவங்கள வதம் பண்றதுதான். அதனால இந்த கழுதை மென்டாலிட்டி எப்ப போகும்னா பலராமர்கிட்ட சரணடையும். அதான் நேற்று பேசிட்டு இருந்தோம். பலராமர் குருவுடைய ஆன்மீக குருவானவர் பலராமுடைய பிரதிநிதியா இருக்கார். சோ ஆன்மீக குரு பகவானுடைய பலராமுடைய பிரதிநிதியா இருக்கிறதுனால எப்ப நம்ம ஆன்மீகுடைய தாமரை பாதங்கள் சரணடைகிறோமோ அப்ப இந்த லோட் கேரிங் மென்டாலிட்டி இருந்து வெளியிடும். ஆன்மீக குரு சொல்லுவார், எதுக்கே அப்படி கடினமா உழைக்கிற, இப்ப என்ன சம்பாதிக்க போற, எளிமையா வாழுங்க. ப்ரோப்பா என்ன சொன்னாரு, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். எளிமையா வாங்க, உயர்ந்த சிந்தனை, பகவான்கிட்ட போற வழியை பாருங்க. இப்படி உழைச்சு உழைச்சு ஓடா போயிடாது. வேலை பண்ணுங்க, கிருஷ்ணருக்காக வேலை பண்ணுங்க, கிருஷ்ணருக்காக செயலாற்றுங்க, கிருஷ்ண உணர்வுல இருங்க, பகவான் திரும்ப போயிடும். டியூட்டியை விட சொல்லவே இல்லை கிருஷ்ணா. நீ குடும்பத்தை பார்த்துக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், நீ கிரகஸ்தரா இருக்க வேண்டாம், எல்லாம் சன்னியாசிய போடு. நோ, அது முடியாது. அர்ஜுனாலே முடியலையே. அர்ஜுனன் சன்னியாசிய போக நினைச்சா முடியாது. எப்படி முடியும்? ஒரு குடும்பஸ்தன் சத்திரியா. சோ கிருஷ்ணருக்காக செயலாற்றினாரு. அர்ஜுனன் பகவத்கீதை கேட்டதுக்கு புரிஞ்சுட்டாரு, கிருஷ்ணருக்காக செயலாற்றுறது சிறந்ததுன்னு. அது உண்மையான துறவு. உண்மையான துறவு என்னது? கிருஷ்ண உணர்வு செயலாற்றுவது. வெறுமனே வெளிப்புற ரீதியா செயலுடைய பலனை செயலை துறப்பவன் அல்ல. தனி இடத்துல போயிட்டு அந்த வேலை பண்ண மாட்டேன், இந்த வேலை பண்ண, உள்ளு மனசுக்குள்ள பௌதிக விஷயங்களை நினைச்சிட்டு இருக்கிறது துறவு இல்லை. சோ வெளிப்புற ரீதியா நம்ம துறக்கிறது உண்மையான துறவு அல்ல. பௌதிக ஆசையை துறப்புன்னு உண்மையான துறவி, அல்லது கிருஷ்ணருக்காக செயலாற்றுன்னு உண்மையான துறவி. ரைட், அதுதான் உண்மை. சோ அப்போ இங்க என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த தேனுகாசுர வதம், பலராமன் நம்ம இதயத்துக்குள்ள போய் இந்த கழுதை வடிவுல அசுரனை கொல்லணும். இப்ப தேனுகாசுரன் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? நம்ம இதயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். தேவையில்லாத எண்ணங்கள், பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், பௌதிக எண்ணங்களை சுமந்துக்கிட்டு தேவையில்லாத செயலில் ஈடுபட்டு அந்த செயலுடைய பாரத்தை நம்ம தாங்கிட்டு அன்னெசரி பேர்டன். ஸோ இதை பலராமர் தான் போக்க முடியும். ஸோ பலராமர் அன்னைக்கு துவாபரயுகத்துல அவரு தேனுகாசுரனை வதம் பண்ணாரு. இன்னைக்கு இந்த தேனுகாசுரன் இதயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. பலராமன் நாம ரூபத்துல போய் வதம் பண்றாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த பலராம் தான் நித்யானந்த பிரபு வந்தாரு. சோ நித்யானந்த பிரபு அசுரங்களை கொல்றதுக்கு பதிலா அசுர குணத்தை கொண்டுடுறாரு. இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எல்லாருக்கும் கொடுத்து நித்யானந்த பிரபு என்ன பண்ணாரு? அசுர மென்டாலிட்டி போட்டுட்டாரு. நதியா நதியா கோத்ரமே நித்யானந்த மகாராஜா வாணிகாட்டே நாமராஜன். நித்யானந்த பிரபு ஒரு மார்க்கெட் ஓபன் பண்ணிருக்காரு நவதீப்ல. நதியா மாவட்டத்துல வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காள மாநிலத்துல நதியா மாவட்டத்துல நவதீப் கிராமத்துல அவர் ஒரு மார்க்கெட் ஓபன் பண்ணிருக்காரு. கோத்ரும் தீப், 9 தீவுல ஒண்ணு கோத்ரும் தீப். அங்க நித்யானந்த பிரபு ஒரு மார்க்கெட் ஓபன் பண்ணிருக்காரு. யார் வேணாலும் வாங்க, இந்த நாமத்தை எடுத்துக்கோங்க, ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. இங்க திடீர்னு பக்கத்துல ஒரு மார்க்கெட் போடுறாங்க, காய்கறி எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லா ஊர் மொத்த கிராமம் அங்கதான் இருக்கும். காய்கறி விற்கிற வேலைக்கு இப்ப ஃப்ரீயா கொடுக்குறாங்களா, எல்லாம் ஓடிடுவாங்க. அந்த மாதிரி நித்யானந்த பிரபு பலராம் அவர் பகவான் நாமத்தை எல்லாருக்கும் இலவசமா விநியோகம் பண்ண, எந்த ஒரு பைசாவும் கேட்டு. அடுத்தது பலராமர் வதம் பண்ணது பிரலம்பாசுரா. சோ ஃபர்ஸ்ட் தேனுகாசுரா, பிரலம்பாசுரா. இந்த தேனுகாசுரம் கழுதை மென்டாலிட்டி பார்த்தோம். தேவையில்லாத பாரம் சுமக்கிற கழுதை மென்டாலிட்டி, அந்த மனப்பான்மை போகணும். ரெண்டாவது இந்த பிரலம்பாசுரன் என்ன பண்ணான்னா, இவன் கிருஷ்ணரையும் பலராமரையும் கொல்லணும்னு திட்டம் போட்டான். இந்த அசுரங்க எப்பவுமே பகவானை கொல்றதுக்கு திட்டம் போட்டுட்டே இருக்கு. இன்னைக்கு அப்படிதான். அன்னைக்கு அசுரங்க வேற மாதிரி திட்டம் போட்டாங்க. கிருஷ்ணர் பலராமரை கொல்றது எப்படின்னு அன்னைக்கு அசுரன் திட்டம் போட்டாங்க. இன்னைக்கு அசுரங்க எப்படி திட்டம் போடுறாங்க? கடவுள் கிடையாது, கடவுள் இல்ல, கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதர், நீங்க இதெல்லாம் நம்புறீங்க, இதெல்லாம் புராண கதை, உண்மை இல்ல, இந்த மாதிரி அசுரர்கள் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. சினிமா நடிகர்கள், அசுரர்கள் எந்த ரூபத்துல வேணா இருக்கலாம். அவர் சினிமா நடிகரா இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம், விஞ்ஞானியா இருக்கலாம், பௌதிகவாதியா இருக்கலாம், மனக்கற்பனையாளரா இருக்கலாம், வரட்டு தத்துவவாதியா இருக்கலாம், மாயாவாதியா இருக்கலாம். சோ இந்த அசுரனுடைய நோக்கம் என்னன்னா, கிருஷ்ணரி பலராமரை கொல்லணும். கிருஷ்ணர் கிடையாது, பலராமர் கிடையாது, இதெல்லாம் கற்பனை, இந்த கற்பனை கதாபாத்திரம் நம்பாதீங்க. ராமாயண கற்பனை, மகாபாரத கற்பனை, பாகவத கற்பனை, மொத்தத்துல இவங்க தான் கற்பனையில இருக்காங்க.
இவங்க தான் கற்பனையில இருக்காங்க. இதெல்லாம் உண்மை. அப்போ இந்த அசுரனுடைய குறிக்கோள் என்னன்னா கிருஷ்ணரை பலராம கொல்லணும். ஆக்சுவலி பிரலம்பாசுரன் என்ன நினைக்கிறாரு, நான் கிருஷ்ணரை கொண்டது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நிறைய அசுரங்கள போனாங்க. பகவான் கிருஷ்ணரை வாதம் பண்றதுக்காக நிறைய அசுரர் ஏற்கனவே போயிருக்காங்க. பூதனா, திருநாவர்தா, சக்கடாசுரா, அகாசுரா, மகாசுரா, இவங்க கொல்ல முடியல. அப்படின்னா கிருஷ்ணருக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருப்பார். அப்ப நான் என்ன பண்ணலாம், நான் பலராமரை, கிருஷ்ணரும் பலராமரும் ஈர் உடல் ஓர் உயிர், ரெண்டு பேரும் கிருஷ்ணரால பலராமர் பிரிஞ்சிருக்க முடியாது, பலராமரால் கிருஷ்ணர் பிரிஞ்சிருக்க முடியாது. அப்ப நான் பலராமரை கொண்டுட்டேன்னா அந்த வேதனை தாங்க முடியும், கிருஷ்ணர் தானே இறந்து போயிடுவாரு. அவன் அவன் என்ன நினைக்கிறான், பிரலம்பாசுரன், நான் வந்து இந்த கிருஷ்ணரும் பலராமரும் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. நான் எப்படியாவது கிருஷ்ணர்கிட்ட இருந்து பலராமர் பிரிச்சுன்னு போயிட்டேன்னா அப்புறம் பலராமர் கொண்டுடுவேன். நான் பலராமரை ஈஸியா கொண்டுட்டா அப்புறம் கிருஷ்ணர் தானா செத்து போயிடுவேன். ஏன்னா அவரால் உயிர் வாழ முடியாது, பலராமரை பிரிஞ்சு அவரால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு பிளான் போட்டான். இந்த அசுரன் ஒரு திட்டம் போடுவான், பகவான் ஒரு திட்டம் வச்சுட்டு இருப்பார். ம்? அசுரனோட திட்டம் என்னைக்குமே படிக்க போறது இல்லை. அசுரன் வந்து திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டா பகவான் ஒரே திட்டத்துல எல்லாரும் பீஸ் பீஸ் ஆகிடும். இந்த அசுரங்கள் என்ன நினைக்கலாம், மாடி மாடியா பெரிய பெரிய பில்டிங் கட்டுவோம். தன்னுடைய விஞ்ஞான முன்னேற்றத்தை வச்சுட்டு அசுரர் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங் சொல்ற ப்ரோப்பர், பால் உயர்ந்த கட்டடம், ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங். நீங்க வந்து சென்னை, பெங்களூர் போனா 30-40 அடுக்கு மாடி கட்டடம்லாம் இருக்கு. அபார்ட்மெண்ட், பெரிய பெரிய ஆபீஸ், வான் உயர்ந்த கட்டடங்கள். இந்த மாதிரி இவங்க புலன்பத்துக்கு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய சிட்டில போய் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட், பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கட்டி புலன்பு அனுபவிப்பாங்க. கிருஷ்ணா ஒரு எர்த்குயிக் விடுவார், அவளும் மண்ணோட மண்ணா போயிடும். இவன் போட்ட திட்டம் எல்லாம் ஒரு செகண்ட்ல கிருஷ்ணா பீஸ் பீஸ் ஆகிடுவார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். சோ அதனால இந்த அசுர திட்டம் போறதை விட்டுட்டு கிருஷ்ணாவோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சு, கிருஷ்ணாவோட திட்டம் என்ன, இந்த அசுரன் என்ன பண்றாங்க, திட்டம் போட்டே இருப்பான். அந்த மாதிரி பலராமன் திட்டம் போட்டான் பிரலம்பாசுரன். இந்த கிருஷ்ணரும் பலராமனும் ஒரு சின்ன குழந்தைங்க, ஆனா ரொம்ப அமானுஷ்யமான குழந்தைகளா இருக்காங்க. இவங்க ஒருவேளை மகாவிஷ்ணுடைய அவதாரமா இருக்கலாம். அதனால நான் ரொம்ப புத்திசாலித்தனமா போய் இவங்களை கொல்லணும். நான் என்ன பண்ணுவேன், நான் முதல்ல ஒரு கோபனா மாறிடுறேன். நான் வந்து ஒரு 1000 சிறுவனா மாறிட்டு அவங்களோட விளையாட போறேன். அவங்களோட விளையாட்டு போயிட்டு அந்த விளையாட்டுல நான் வந்து பலராமரை போய் கடத்தின்னு போய் கொண்டுடுவேன். இதுதான் பிரலம்பாசுடைய திட்டம். பிரலம்பாசுரர் என்ன பண்ணாரு, இந்த அசுரங்கள்லாம் தேவர்களை பிரார்த்தனை பண்ணி அமானுஷமான சக்திகளை பெற்றுக்குவாங்க. பிரம்மா, சிவன் போன்ற தேவர்களுக்கு இவங்க இந்த அசுரங்கள்லாம் பிரம்மா, சிவன் போன்ற தேவர்களை தவம் செஞ்சு விரதம் இருந்து அவங்ககிட்ட வரம் வாங்கி, அவங்ககிட்ட பல்வேறு மாய சக்திகள் இருக்கும். திடீர்னு ஆகாசத்துல தோன்றுவாங்க, மறைவாங்க, விரும்பிய உடல் எடுத்துக்கலாம். இது மாதிரி சித்திகள்லாம் அஷ்டமா சித்திகளை வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அதை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த பிரலம்பாசுரன் தன்னுடைய சக்தியை துஷ்பிரயோகம் பண்ற என்ன பண்ணாரு, அவர் ஒரு 1000 சிறுவனா மாறிட்டார். பயங்கரமான பிரலம்பாசுரன். இவன் எப்படி இருப்பான்னா, அந்த பிரலம்பாசுரன் வந்து ஒரு பெரிய பர்வதம் மாதிரி இருக்கும். அவன் உடம்புல இருக்க ரோமங்கள்லாம் மலையில இருக்கிற ஊசி மரம் மாதிரி இருக்கும். நீங்க இந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா ஹிமாலயம் இல்ல ஊட்டி எல்லாம் போனா நிறைய ஊசி மரம் எல்லாம் இருக்கும். அவன் ரோமங்கள்லாம் மலையில இருக்கிற ஊசி மரம் மாதிரி இருக்கும். அவன் கண்ணு நெருப்பு பந்து மாதிரி இருக்கு. அவன் மூக்கு வந்து ஒரு குகை மாதிரி இருக்கு. அவன் வாய் வந்து பெரிய அகழி மாதிரி இருக்கு. அந்த மூக்குல இருந்து உஷ்ண காற்று வந்துட்டே இருக்கு. அவன் தலைமுடியெல்லாம் வந்து செம்பு கம்பி மாதிரி இருக்கு. இந்த தாமரை கம்பி இருக்கு இல்லையா, இந்த பழுக்க காய்ச்சின கம்பி இருக்குல்ல, அந்த மாதிரி செம்பு கலர்ல. இன்னைக்குள்ள பசங்களை தலையில பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க இல்லையா, சிகப்பு, மஞ்சள், பச்சைன்னு. இவங்கெல்லாம் யாரு, ரேணுகாசுரா, பிரலம்பாசுரா. அதாவது நம்முடைய வேத கல்வி, வேத கலாச்சாரம் எந்த மாதிரி மனிதனை உருவாக்கும்னா பிரகலாதர் மாதிரி பக்தன் உருவாக்கும். பிரகலாதர், துருவர், இந்த மாதிரி பக்தர்கள் உருவாகிறது தான் நம்முடைய கல்ச்சர். மேற்கத்திய கலாச்சாரம் என்னன்னா திருநாவர்தன், பிரலம்பாசுரன், ரேணுகாசுரன் மாதிரி உள்ளவங்க உருவாக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் இளைஞர்கள் இந்த கல்வியை விட்டுட்டதுனால பெரும்பாலும் எப்படி இருக்காங்க, பிரலம்பாசுரனாவும் திருநாவர்தனாவும் ரேணுகாசுரன் தான் இருக்கு. அப்ப இவங்களை காப்பாற்றணும்னா கிருஷ்ணர் பலராமர் தான் வரணும், வேற வழி இல்லை. அதனாலதான் அவங்க சைத்தன்யரும் நித்யானந்தரும் வந்தாங்க. சைத்தன்யரும் நித்யானந்தர் வந்து இந்த வீழ்ந்த ஆன்மாக்களை காப்பாற்றணும், அவங்களாலதான் முடியும். அப்புறம் அவங்க யாருக்கு சக்தி கொடுக்குறாங்களோ அவங்களாலதான் முடியும். சோ என்ன ஆயிடுச்சு,
இந்த பிரலம்பாசுரன் இருக்கா இல்லையா, இவன் தன் ரூபத்தை மாட்டினான். தன் ரூபத்தை மாத்திட்டு அவன் என்ன பண்ணான், இந்த கோபுர ரூபத்துல ஒரு சின்ன 1000 சிறுவனா மாறினான். அந்த 1000 சிறுவனா மாறிட்டு அவன் கிருஷ்ணரும் பலராமரும் விளையாடுற இடத்துக்கு வர. கிருஷ்ணரும் பலராமரும் பிருந்தாவனத்துல தன் நண்பர்களோடும் கன்றுகளோடும் பசுக்களோடும் விளையாடிட்டு இருக்க. இத சுகதேவ் கோஸ்வாமி ஆச்சரியமா பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, என்ன இது ஆச்சரியமா இருக்கு, இந்த பகவான் கிருஷ்ணர் யாரு, இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாஷ்யந்ததானாம் பரதாரக்கேன மாயாச்சித்தானாம் நரதாரக்கேன கிருத புண்ணிய புஞ்சா. இந்த பிருந்தாவனத்து 1000 சிறுவர்கள், பிருந்தாவனத்து கோபர்கள் என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும், அவங்க பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிருஷ்ணர் யாரு, இவரே பிரம்மம், அனைத்துக்கும் ஆதாரம், அவர் பிரம்ம ஜோதி, அவர் தான் அந்த பிரம்மம் சொல்லி ஞானிகள் அவர் தவம் பண்ணிட்டு இருக்காங்க பிரம்மமா. இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, ஞானிகள்லாம் இந்த கிருஷ்ணரை பிரம்மம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஞானிகள் என்ன பண்றாங்க, இந்த கிருஷ்ணரை பிரம்மம் நினைச்சிட்டு இருக்காங்க. இத்தம் பிரம்ம சுகா தாசங்கதானா பரத்தாருக்கேன, பக்தர்கள்லாம் அவரை முழுமுதற் கடவுளா வழிபடுறாங்க. பக்தர்கள்லாம் கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா வழிபடுறாங்க. மாயையில அறிவு பொருந்திய முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சாதாரண மனிதன். மாயாச்சித்தான நரத்தாரக்கேன, மாயினால அறிவு மயங்கி, மாயா அபகிருத ஞானா, மாயினால அறிவு இழுத்து செல்லப்பட்ட முட்டாள்கள், அறிவியலிகள், பௌதிகவாதிங்க, மனக்கற்பனையாளர், வரட்டு தத்துவவாதிங்க, விஞ்ஞானிகள், நாத்திகர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சாதாரண மனிதன் நினைக்கிறாங்க. ஆனா இந்த குழந்தைங்க என்ன பாக்கியம் பண்ணிருக்கு, இந்த குழந்தைங்க என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும், அந்த பகவான் கிருஷ்ணரோட விளையாடிட்டு இருக்காங்க. எப்படி விளையாடுறாங்க, அவங்க சில நேரம் ஒளிஞ்சு விளையாடுவாங்க, ஓடி பிடிச்சு விளையாடுவாங்க, சேலஞ்ச் பண்ணி விளையாடுவாங்க, புத்தி சட்டை போடுவாங்க. இப்படி இந்த விளையாட்டுல யார் தோத்து போறாங்களோ 2 டீமா இருக்கும், 2 டீமா பிரிச்சுக்குவாங்க. சோ விளையாட்டுக்கு ஆதாரம் கிருஷ்ணர் தான், எல்லாத்துக்குமே ஆதாரம். சர்வசிய ஆதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தர்மசப்ரஸ்தா. சோ எல்லாவற்றுக்கும் ஆதாரம் பகவான் கிருஷ்ணர். சோ விளையாட்டுக்கு அவர் தான் ஆதாரம். அவர் என்ன பண்றாரு, இந்த விளையாட்டெல்லாம் கண்டுபிடிச்சாரு. எல்லா விளையாட்டும் கோகுலத்துல இருக்கு, பிருந்தாவனத்துல இருக்கு. அப்ப இந்த விளையாட்டு விளையாடும் போது எந்த டீம் தோத்து போயிடுறாங்களோ அந்த டீம் ஜெயித்த டீமை முதுகுல தூக்கிட்டு போகணும். எந்த அணி விளையாட்டுல தோத்து போயிடுத்தோ அவங்க ஜெயிச்சவங்க முதுகுல தூக்கிட்டு போகணும். இதெல்லாம் சின்ன வயசுல விளையாண்டது. இன்னைக்கு 2K கிட்டுக்கு இதெல்லாம் தெரியவே செய்யுது. உனக்கு மொபைல்ல விளையாடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு. மொபைல்ல கேம் விளையாடி விளையாடி அவன் லூசி ஆயிட்டாங்க. சோ நாங்கெல்லாம் இன்னைக்கு வெளியில விளையாடிட்டு இருந்தோம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம், ஒளிஞ்சு விளையாடுவோம். இந்த மாதிரி விளையாட்டுல இன்னைக்கு 2K கிட்டுக்கு தெரியவே செய்யும் இல்லையா. அவனுக்கு மொபைல்ல கேம் விளையாடுறதுக்கே தெரியல, அதை இன்ஸ்டால் பண்ணி அந்த. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மொபைல் வந்தது ஒரு அறிவு மழுங்கி போச்சு, அறிவு மழுங்கி போச்சு, உடம்பும் வீணா போச்சு, எல்லாமே. அன்னைக்கு தெருவில் விளையாண்டோம். அன்னைக்கு என்னன்னா, தெருவில் விளையாடுறவன காதை பிடிச்சி திரும்பி அம்மா வீட்டுக்குள்ள கொண்டு வருவான். இன்னைக்கு அம்மா என்ன பண்றா, காதை பிடிச்சி திரும்பி வெளியில போய் விளையாடுறாங்க. இதுதான் கலியுகம். அப்படி தலைகீழ மாறிடுச்சு. 80 கிட்ஸ் வெளியில விளையாடுறவங்கள என்னடா பொழுதன்னைக்கு ரோட்ல விளையாடிட்டே இருக்கு, காதை பிடிச்சி திரும்பி இழுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு என்னடா பொழுதுக்கு போன வச்சுட்டு இருக்கு, காதை பிடிச்சி போன வாங்கி வெளியில போறோம். ஆள் மாறி. சரி, என்னாச்சு, இந்த கிருஷ்ணரும் பலராமரும் நண்பர்களோட விளையாடிட்டு இருக்கும் போது 2 குழுவா பிரிச்சுப்பாங்க. ஒரு அணில பலராமர், ஒரு டீம்ல பலராமர் இருப்பாரு, இன்னொரு டீம்ல கிருஷ்ணர் இருப்பாரு. சோ கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, ஏன் அவர் காரணமற்ற கருணை உடையவர், ஏன் பகவான் கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர்னா, அவர் எப்பவுமே தன் பக்தனை ஜெயிக்க வச்சு பார்ப்பார். நம்ம ஒரு பக்தனை ஜெயிக்க வச்சு அவன் புகழடைகிறதும் அவன் சந்தோஷப்படுறதை பார்த்து பகவான் அந்த பக்தன் தோத்து போயிடுறாரு. கிருஷ்ணன் என்ன பண்றாரு, யாராலும் வெல்ல முடியாத கிருஷ்ணரை அன்புனால பக்தன் வென்று விடுகிறார். ஜிதோ அஜிதா, பாவத்துல ஸ்லோகர், ஜிதோ அஜிதா. யாராலும் வெல்ல முடியாத பகவான பக்தர்கள் அன்புனால வென்றாங்க. என்ன தவம் செய்தாலோ யசோதா, யசோதாமா என்ன தவம் பண்ணாங்க, அந்த முழுமுதற் கடவுளை உரல்ல கட்டி போட்டுட்டு இருக்காங்க. அது முயற்சி பண்ற, கட்டவே முடியல. என்னடா இந்த சின்ன பையனை கட்ட முடியலையே. தினமும் யசோதாமா என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணனுடைய இடுப்புல ஒட்டியானம் போட்டு விடுவாங்க. இந்த ஒட்டியானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது இப்ப 2K கிட்கெல்லாம் தெரியாது. இன்னைக்கு எல்லாம் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றாங்க. அன்னைக்கு இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் போடுவாங்க, பொண்ணுக்கு சீர்வரிசையில ஒட்டியானம் போடுவாங்க இடுப்புல, கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு. அந்த ஒட்டியானம் யசோதாமா தினமும் கிருஷ்ணனுக்கு போட்டு விடுறாங்க இடுப்புல.
அந்த ஜுவல் அந்த அந்த நகையை போட்டு விடுற யசோதாமனால கிருஷ்ணனுடைய இடுப்புல கயிறு கட்ட முடியல, வயித்துல போராடுறாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, யசோதாமா அதை விடா முயற்சி பார்த்துட்டு அவர் மாட்டிக்கிறார். சரி கட்டுட்டுமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சோ கிருஷ்ணாவுடைய அனுமதி வரும். சோ யாராலும் வெல்ல முடியாத கிருஷ்ணரை, யாராலும் தொட முடியாத கிருஷ்ணரை, யாராலும் பிடிக்க முடியாத கிருஷ்ணரை யோகிகள் ஞானிகள்லாம் தவம் பண்ணி அந்த கிருஷ்ணரை பிடிக்கணும், அந்த கிருஷ்ணரை அடையணும்னு முயற்சி பண்ணா பல யுகங்களால முடியல. பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பரம்யோ வாயோரதாபி மனசோர் முனி பூங்கவானம் அல்லது பகுனாம் ஜென்மனாம் வந்து ஞானமாமா பிரபு. அப்பேற்பட்ட பகவான யசோதமா அன்புனால பிடிச்சு கட்டிட்டார். அன்புனாலதான் கட்டினாங்க. அதனால கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, இந்த விளையாட்டை தோத்து போயிட்டு தன் நண்பர்களை ஜெயிக்க விட்டுருவாரு. ஓ கிருஷ்ணா நீ தோத்து போயிட்ட, அப்ப நீ என்ன முதுகுல தூக்கிட்டு போகணும். நீ என்ன பண்ணும், என்ன முதுகுல தூக்கிட்டு போகணும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி விளையாண்டு இருக்கும் போது இந்த பிரலம்பாசுரன் வந்தான். இந்த கோபன் புதுசா இருக்கானே, ஊர்ல பார்த்ததே இல்லையே. இல்லையா, இப்போ ஒரு கிராமத்துல பிரசங்க விளையாடும் போது தெரியலையா இவன் எந்த டீமு யாருன்னு தெரியும். புதுசா ஒரு பையன் வந்தா, டே நீ எந்த ஊர்ரா கேட்பாங்கல்ல, எந்த ஊரு எந்த டீம், நீ உனக்கு பார்க்க புதுசா இருக்கே. ஆனா கிருஷ்ணன் அப்படி கேட்கவே இல்லையா. ஏன்னா இவன் கோப ரூபத்துல வந்துட்டான். கிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சு போயிடுது, இவன் வந்து பிரலம்பாசுரன், இவன் ஒரு அசுரன். ஆனா என்ன கொல்றதுக்காக கோப ரூபத்துல வரான், என் கூட விளையாடணும்னு வரான். ஓகே வாடா நண்பனை விளையாடலாம். இதுதான் கிருஷ்ணா, இதுதான் கிருஷ்ணா. சோ கிருஷ்ணா வந்து பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நாம வந்து எப்பவுமே ஜெயிக்கணும்னு நினைப்போம். நான் வந்து எல்லாத்துலயும் ஜெயிக்கணும், நான் தோக்க கூடாது. இந்த ஜட உலகத்துல மக்களுடைய நோக்கம் என்னன்னா, நான் தோல்வியே சந்திக்க கூடாது, எனக்கு தோல்வியா வரக்கூடாது, நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும், நான் எல்லாத்தையும் ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா நான் ஜெயிக்கணும். இதுதான் ஜட உலகம். ஆனா ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, அவர் தோத்துட்டே இருப்பாரு, பக்தனை ஜெயிக்க விட்டுட்டே இருப்பார். தன் பக்தனை ஜெயிக்க விட்டுட்டு அவர் தோத்துட்டே இருப்பார். அதுல ஒரு சந்தோஷமாவார். சோ கிருஷ்ணரே பக்தர்கிட்ட தோத்து போகும்போது நம்ம ஏன் வெக்கப்படணும். ஓகே, ஒரு பக்தர் என்ன ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கிறார், நான் சந்தோஷப்படணும். ஓ ஒரு வைஷ்ணவர் என்ன ஜெயிச்சிட்டாரு, ஒரு வைஷ்ணவர் வந்து என்னோட புத்திசாலியா இருக்காரு. ஒரு வைஷ்ணவர், நான் யார்கிட்ட தோத்து போனேன், பக்தன்ட்ட தான் தோத்து போனேன். ஆனா இன்னைக்கு பொய்யவங்காரம் என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு பொய்யவங்காரம் கணவன் மனைவிட்ட தோக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. கணவன் வந்து மனைவி கணவன்கிட்ட ஆர்கியூ பண்ணாலோ, கணவன் மனைவிட்ட ஆர்கியூ பண்ணாலோ, பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட ஆர்கியூ பண்ணாலோ, இல்ல பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்க, தோல்வியை அவங்களால ஏத்துக்க முடியல. ஓ எப்படி எங்க அம்மா இப்படி சொல்லலாம், எப்படி என் கணவர் இப்படி சொல்லலாம், எப்படி என் மனைவி இப்படி சொல்லலாம், எப்படி அவர் எங்கிட்ட இப்படி நடந்துக்கலாம், ஏன் அப்படி நடந்துக்கலாம். இது எதனால, இதான் பொய்யாங்க. ஏன்னா இங்க நான் தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணம், இங்க நான் தான் ஜெயிக்கணும், நான் தான் ஆளணும், நான் தான் இருக்கணும், நான் தான் கட்டுப்படுத்தணும், நான் இதுதான் பொய்யாங்க. சோ கிருஷ்ணோட பொய்யங்காரு கிடையாது. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, தன் பக்தர்களை ஜெயிக்க விட்டு வேடிக்கை பார்க்க. கிருஷ்ணா வந்து தன் பக்தன் எப்பவுமே ஜெயிக்க வச்சு வேடிக்கை பார்ப்பார். அதே மாதிரிதான் நம்ம பழைய கிருஷ்ணா இருக்கு. எப்பவுமே பக்தர்கள் ஜெயிக்கும் போது நம்ம சந்தோஷப்படணும். நம்ம தோத்து போயிட்டா பக்தர்கிட்ட தான் தோத்து போட்டு சந்தோஷப்படணும். ஒருவேளை நம்ம வந்து சில நேரங்களில் நம்ம பக்தர்கிட்ட தோத்து போயிட்டோம்னா பொறாமப்படக்கூடாது. சோ இந்த போட்டி பொறாமை பக்தர்கிட்ட இருக்கக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இந்த பிரலபாசுரனை கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அவர் முழுமுதற் கடவுள். கிருஷ்ணாவுக்கு தெரியாது வந்திருக்கிறது நண்பனா பகைவனா. சோ கிருஷ்ணருக்கு நண்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாது. ஓ நண்பா வா. பிரலம்பாசுரன் வந்தாரு, கோப ரூபத்துல வந்திருக்காரு. ஒரு 1000 சிறுவனாக இந்த பிரலம்பாசுரன் தன்னை ஒரு 1000 சிறுவனா மாத்திட்டாரு. 1000 சிறுவனா மாத்திட்டு வந்த உடனே கிருஷ்ணா புரிஞ்சுட்டாரு, இவன் ஒரு அசுரன், எனக்குள்ள வரான், ஆனா என் கூட விளையாடுறதுக்கு வரான். ஓகே லெட் மீ பிளே, வா நம்ம விளையாடலாம். விளையாண்டாங்க. பிரலம்பாசுரன் பலராமனுடைய டீம்ல இருந்தார். சாரி, பிரலம்பாசுரன் கிருஷ்ணாவுடைய டீம்ல இருந்தார். கிருஷ்ணாவுடைய டீம்ல, பலராமர் ஆப்போசிட் டீம்ல. இந்த பிரலம்பாசுரன் என்ன பண்ணாரு, முன்னே பேசணும் இல்லையா, இந்த கிருஷ்ணரை கொள்றதை விட பலராமரை முதல்ல கொண்டோம். அப்படின்னா நான் ஆப்போசிட் டீம்ல இருக்கணும். நான் வந்து கிருஷ்ணாவுடைய டீம்ல இருந்தேன்னா நான் பலராமர் வந்து தோத்து போயிடுவேன், நான் தோத்து போயிடுவோம். பலராமர் முதல்ல தூக்கின்னு போல, அப்படியே தூக்கின்னு போய் யாருக்கும் தெரியாம ரொம்ப தூரம் போய் அவர் கொண்டுடலாம். இதோட பிளான். சோ என்ன பண்ணா பிரலம்பாசுரன், வழக்கம் போல கிருஷ்ணாவோட டீம் தோத்து போயிடுது, பலராமோட டீம் ஜெயிச்சு போயிடுது.
தென் என்ன பண்ணாரு, ஒருத்தர் முதுகுல தூக்கிட்டு போறாரு. கிருஷ்ணா ஒரு கோபனை முதுகுல தூக்கிட்டு போறாரு. இந்த பிரலம்பாசுரன் பலராமர் தூக்கிட்டு போறாரு. அன்னைக்கெல்லாம் இந்த உப்பு மூட்டை விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. உப்பு மூட்டை, மூட்டை எடுத்து உப்பு மூட்டை மாதிரி ஒரு பையனை முதுகுல சுமந்து, தோத்து போயிட்டியா என் முதுகுல ஏறு, ஏய் நீ என்கிட்ட தோத்துட்டீல என்ன முதுகுல தூக்கிட்டு போற விளையாடு. ஜம்ப் பண்றது, ஹை ஜம்ப் பண்ணுவேன். ஒருத்த அப்படியே குனிஞ்சிட்டு இருப்பான், அவன் மேல ஜம்ப் பண்ணிட்டே வருவான். இந்த விளையாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விளையாண்டுருக்கீங்களா? சின்ன முதல் முதல் உட்கார்ந்து இருப்பான், அப்புறம் கொஞ்சம் மேல வருவான், அப்படியே தாண்டி தாண்டி தான் நிற்பான், அது வரைக்கும் தாண்டணும். சிலர் ரொம்ப உயரமான ஆளு தாண்டிடுவாங்க. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இருக்கு. இது மாதிரி இந்த விளையாட்டு விளையாண்டு இதுல வந்து கிருஷ்ணா டீம் வந்து தோத்து போயிருக்கு. இப்ப என்னாச்சு, பிரலம்பாசுரன் பலராமர் தூக்கிட்டு போறாரு. பிரலம்பாசுரன் திட்டம் போட்டாரு, கொஞ்சம் ரொம்ப தூரம் தூக்கின்னு போயிடலாம், தூக்கின்னு போய் இந்த குழந்தைய நசுக்கிடலாம். இது சின்ன குழந்தை, எவ்வளவு வயசு பலராமருக்கு? 6 வயசு. பௌகண்டா, பௌகண்டங்கிறது 6வது வயசு. அதாவது கிருஷ்ணனுடைய பருவம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணனுடைய பருவம் வந்து கௌமாரம், பௌகண்டம், கைசோரம், யௌவனம். கௌமாரம் இன்னும் குழந்தை, 5 வயசு வரைக்கும் பால்யம் கௌமாரம். அதுக்கப்புறம் 5ல இருந்து 10 வயசு வரைக்கும் பௌகண்டம். 10ல இருந்து 14, 12, 10ல இருந்து 12, 13, 14 இந்த வயசுல வந்து கைசோரம். 14 வயசுக்கு மேல யௌவனம். அது எப்பவுமே நவயௌவனம். கிருஷ்ணருக்கு எப்பவுமே நவயௌவனம் தான். கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் எப்பவுமே நவயௌவனம் தான். நமக்கெல்லாம் வந்து கௌமாரம், யௌவனம், ஜரா. நமக்கு ஜரா வந்துடும், ஜரா வந்துடும். சோ நம்ம எல்லாம் குழந்தை பருவத்துல இருந்தோம், அப்புறம் இளமை பருவத்துல இருப்போம், அப்புறம் முதுமை பருவத்துக்கு வருவோம், செத்து போயிடும். கிருஷ்ணா உடல் அப்படி இல்லை. ஏன், என் உடல் பௌதிகமானது, அதனால என் உடலுக்கு வந்து கௌமாரம், யௌவனம், ஜரா. கிருஷ்ணாவோட உடல் கௌமாரம், பௌகண்டம், கைசோரம், யவ்வனம், நவ யௌவனம். எப்பவுமே இளமைதான். ஆദ്യം புராண புருஷன், ரொம்ப பழமையானவர், படைப்புக்கு முன்னாடி இருந்தே இருக்காரு. யூனிவர்சல் கிரியேஷனுக்கு முன்னாடி இருந்தே கிருஷ்ணர் இருக்காரு. கிருஷ்ண பகவான் படைப்புக்கு முன்னாடி இருந்திருக்காரு, ஆனா இளமையா இருக்காரு. அதான் கிருஷ்ணா நவ யௌவனம். படைப்புக்கு முன்னாடி இருந்திருக்காரு, இப்ப இளமையா இருக்கு, எப்பவும் அப்படியே தான் இருக்கு. நவயவனம் வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்மவர்த்தம். வேதங்களை கொண்டு மட்டும் கிருஷ்ணர் உணர்ந்துட முடியாது, அது ரொம்ப கஷ்டம். பக்தினாலதான் உணர முடியும். சோ என்ன பண்ணா, இந்த பிரலம்பாசுரன் பலராமர் தூக்கின்னு போறான். பலராம் புரிஞ்சுட்டாரு, ஓ இந்த நண்பன், இந்த நண்பன் இவன் என் நண்பன் இல்லை, ஒரு அசுரன் என்னை கொள்றதுக்கு பிளான் பண்ணி வந்திருக்கான். என்ன ஆச்சரியம், என்ன ரொம்ப தூரம் தூக்கின்னு போறானே. சோ பலராமர் யாரு? பலராமர் யாரு? கொஞ்ச நேரம் இப்படி பேசணுமே. பலராமர் அண்ட சராசரி தன் தலையில தாங்கி இருப்பவர். அண்ட சராசரங்களை தன் தலையில தாங்கியிருக்க அனந்த தேவர். அந்த அனந்த தேவருடைய தலையில கடுகு மாதிரி இருக்கு பிரபஞ்சம். அந்த பலராமரை பிரலம்பாசுரன் தூக்கி இருக்காருன்னா, பலராமர் அனுமதி இல்லாம தூக்க முடியுமா? பலராமருடைய அனுமதி இல்லாம அவரை கேரி பண்ண முடியாது பிரலம்பாசுரன். ஃபர்ஸ்ட் பலராமர் அனுமதி கொடுக்குறாரு. ஓகே, இந்த பிரலம்பாசுரன் சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன், தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே தூக்கிட்டு போட்டோம். பிரலம்பாசுரன் என்ன தூக்கிட்டு போச்சு, என்னது நினைச்சு, நான் இது குழந்தை தானே, ஈஸியா தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தூக்கிட்டு போறான். முதுகுல தூக்கியிருக்கான் பலராமரை. பலராமர் என்ன பண்ணிட்டாரு, சடனா மேரு மலையாலும் கனமாயிட்டாரு. மேரு மலை, மேரு மலை நம்ம பார்த்தது இல்லை, நம்ம இமயமலை தான் பார்த்துருக்கோம். மேரு மலை வந்து இமயமலை கூட பிரம்மாண்டமானது, பெரிய மலை அது மேருமலை. அந்த மேரு மலையாலும் கனமாயிட்டாரு. மேரு மலைய அந்த அளவுக்கு கனமாயிட்டாரு. பிரம்மாசுரன் தாங்க முடியல, பலருடைய கனத்தை வந்து பிரம்மாசுரன் தாங்க முடியல. அவன் கண்ணெல்லாம் பிதுங்குது, மூச்சு திணறுது. கொஞ்சம் யோசிச்சு பாரு, வெயிட்ட தூக்கி மேல வச்சு அப்படி இருக்கும். ஒரு 2 மூட்டை அரிசி எடுத்து, ஒரு மூட்டை அரிசி நம்ம தாக்க மாட்டோம், ஒரு மூட்டை அரிசி எடுத்து நம்ம முதுகுல வச்சா, ஐயோ என்னால இதெல்லாம் தூக்க முடியாதுங்க, என்னால தூக்க முடியாது, சக்தி கிடையாதுங்க. அரிசி மூட்டையை தூக்க நமக்கு சக்தி கிடையாது. சோ பலராமர் வந்து என்ன ஆயிட்டாரு, மேரு மலையோட கனமாயிட்டாரு. இவனுக்கு ஆச்சரியம், என்னடா இந்த குழந்தை இந்த கணம் கணக்குது, இந்த குழந்தை இந்த கணம் கணக்குதுன்னு அவனால தாங்க முடியல. கீழே போட்டான், முதுகுல இருந்து கீழே விட்டுட்டு தன் சுயரூபத்துக்கு வர்றான் பிரலம்பாசுரன். பலராம பார்த்தா ஆச்சரியப்படுறாரு. ஆக்சுவலி பலராமுக்கு ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல, பட் அந்த மாதிரி ஒரு பாக்குறாரு. ஓ இவன் பிரம்மாசுரனா, எப்படி இருக்கான், ஆகாசம் வரைக்கும் உயர்ந்திருக்கான், பெரிய பர்வதம் மாதிரி இருக்கான். பலராமா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்.
அப்படின்னு பலராமரை கொல்றதுக்காக பிரலம்பாசுரன் பாய்ந்து வர்றான். பெரிய ஒரு சூழல் எடுத்துட்டு பலராமர் என்ன பண்ணாரு, தன்னோட இடுப்புல இந்த இந்த கச்சத்தை இறுக்கி கட்டிட்டு அவனை பிடிச்சி ஒரு குத்து விட்டாரு. ஒரு அட்டிதான் பிரலம்பாசுரன் காட்டு மூக்கெல்லாம் பிரிக்கி அவன் பிராணம் போயிடுச்சு. சுத்தி இந்த கோபுரம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பலராமரை தேடிட்டு வந்தா இது பலராமரை காணுமே, அந்த நன்மை எங்க தூக்கிட்டு போனா. தேடிட்டு வந்தா இங்க வந்தா பெரிய அசுரன் கூட பலராம சட்டை போட்டுட்டு இருக்காரு. அவன் ஒரு குத்து விட்டோடனே அவன் மலை மாதிரி சரிஞ்சு கீழே விழுந்தான். தேவர்கள் ஆகாசத்துக்கு பூக்களை மலையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீ பல்ராம் கி ஜெய், ஸ்ரீ பல்ராம் கி ஜெய், ஸ்ரீ பல்ராம் கி ஜெய். இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ் எல்லாம் அப்படி பூக்களை மலையா பொழிறாங்க. தேவமங்க எல்லாம் நடனம் ஆடுறாங்க. கந்தர்வர்லாம் புகழ் பாடுறாங்க. ஜெய் பலதேவா ஜெய பலதேவ், ஜெய 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 பலதேவா ஜெய பலதேவ். இந்த நண்பர்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, சபாஸ் பல்ராமா சபாஸ், வெரி குட், சபாஸ் பண்றாங்க. பலராம் அந்த அசுரத்தை கொண்டாரு. பலராம் அந்த அசுரனை கொண்ட உடனே இந்த கோபர்கள்லாம் சபாஸ் சபாஸ், வெரி குட் வெரி குட், நல்ல காரியம் பண்ண நீ அப்படின்னு பலராமரை புகழ்றாங்க. சோ இப்படி இந்த பிரலம்பாசுரா, நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, பிரலம்பாசுராவை இந்த பிரலம்பாசுர மென்டாலிட்டி, இந்த ஒரு அசுரன் இருக்கா இல்லையா, பிருந்தாவன்ல வந்த ஒரு அசுரனும் எதை பிரதிபலிக்கிறாரு, எதை எதை வந்து ஆஹ் என்ன சொல்றது, எந்த குண எந்த குணத்துடைய பிரதிபலிப்பு அல்லது எந்த மாதிரி கரெக்டான வேர்டு, பிருந்தாவன் அசுரங்கள்லாம் வந்து எந்த மாதிரி அனர்த்தங்கள், நம்ம இதயத்திற்குரிய அனர்த்தம். தேனுகாசுரன் என்ன அனர்த்தம் பார்த்தோம், என்ன மீனிங், தேனுகாசுடைய அர்த்தம் என்னது, தேனுகாசுரன் என்ன அனர்த்தம். எங்க ஊர்ல ராமாயண கதை சொல்லுவாங்க, விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம யாரு கேட்ட சித்தப்பாச்சாரா. அந்த மாதிரி தேனுகாசுடைய என்ன அனர்த்தை பிரதிபலிக்கிறார். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தவன் நேத்தும் பேசணும். தேவையில்லாத சுமை, கழுத மாதிரி பௌதிக சுமை, லோட் கேரிங் மென்டாலிட்டி, கர்ம தேவையில்லாத கர்மத்தில் ஈடுபட்டு அதை பாரத் சுமந்துட்டு இருக்கிறது. பிரலம்பாசுரர் எதை பிரதிநிதிக்கிறாரு, காமம், பௌதிக ஆசை, தேவையில்லாத பௌதிக ஆசைகள், லஸ்டி டிசைர். இந்த லஸ்டி டிசைர் என்ன பண்ணும், கிருஷ்ணாடுறது நம்மள ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடும். இந்த பௌதிக ஆசை இருக்கு இல்லையா, அதாவது புலன்ப எண்ணங்கள், புலன்ப எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்க இருக்க நம்ம கிருஷ்ணன் விலகிட்டே இருக்கும். கிருஷ்ணாடுறது நம்ம விலக்கிடும். இந்த புலன்ப எண்ணங்கள் இருக்கு இல்லையா, புலன்ப ஆசை வந்து கிருஷ்ணாடுறது நம்ம விலக்கிடும், ரொம்ப தூரம் விலக்கிட்டு போயிடும். மாயா பகத ஞானம், இந்த பௌதிக ஆசை என்ன பண்ணும், கிருஷ்ணாடுறது பிரிச்சிடும். சோ பிரலம்பாசுரா வந்து தேவையில்லாத காம இச்சை, பேராசை, பௌதிக ஆசை, காம இச்சை, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம கிருஷ்ணா கிட்ட நெருங்க முடியாது. இது நம்மளை கிருஷ்ணாட்டு விலக்கி 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 ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடும். இது இந்த பௌதிக ஆசை, காமம், பேராசை, புலன்ப விஷயங்களை நாட்டம். சோ அப்போ அந்த ஹரிவம்சாங்கிற புக்கு, கருட சம்ஹிதால எல்லாம் வந்து இந்த ஒரு அசுரங்களும் எப்படி கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டாங்க, இவங்க யாரு, இவங்க என்ன அர்த்தங்கள்லாம் ஆச்சாரிய சொல்லியிருக்காங்க. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், நம்ம இதயத்துல இருக்கிற இந்த அசுரங்கள். அன்னைக்கு பிரலம்பாசுரன் இதயத்துக்கு வெளியில இருந்தாரு, இன்னைக்கு பிரலம்பாசுரன் இதயத்துக்கு உள்ள இருக்காரு. அன்னைக்கு வந்து இதயத்துக்கு வெளியில பிரலம்பாசுரன் இருந்தாரு, பலராமர் அவர் வதம் பண்ணாரு. இன்னைக்கு இதயத்துக்குள்ள பிரலம்பாசுரன் இருக்காரு, அதே பலராமர் தான் நம்ம ஹெல்ப் பண்ணோம் ஆன்மீக குரு மூலமா. ஏன்னா குரு பலருடைய பிரதிநிதி. சோ ஆன்மீக குரு மூலமாக, ஹரிநாமம் மூலமாக இந்த இதயத்தில் இருக்கிற பிரலம்பாசுரனை வதம் பண்ணும். இல்லாட்டி இந்த இதயத்தில் இருக்கிற பிரலம்பாசுரன் என்ன பண்ணுவான், கிருஷ்ணா இருந்து ரொம்ப தூரம் நம்ம கூட்டிட்டு போயிடுவான். பௌதிக ஆசை, புலன்பம், பௌதிக பட்டுதல், இது கிருஷ்ணா இருந்து நம்ம விலக்கி 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 ரொம்ப தூரம் கொடுக்குது. கிருஷ்ணன் நெருங்கவே முடியாது. சோ பிரம்ம வைவத புராணத்துல இந்த பிரலம்பாசுரன் முந்தைய பிரிவில வந்து சுதர்சேனா அப்படின்னு இருந்தான். இவன் யாருடைய சகோதரன்னா, பகாசுரனுடைய சகோதரன் இந்த பிரலம்பாசுரன். சோ இவன் என்ன பண்ணான, முந்தைய பிறவியில
இவன் ஒரு குபேரனுடைய சர்வெண்டா இருந்திருக்கான். குபேரனுடைய சர்வெண்டா இருந்த பூகு கந்தர்வா அவனுடைய பையன். ஆனா என்ன பண்ணான் அவன், ஒரு தடவை ஏதோ அபராதம் பண்ணிட்டான். இந்த அபராதம் செஞ்சதுனால அவன் சபிக்கப்பட்டான். இந்த மாதிரி ஒரு அசுரனா போகணும், குபேரனாலே சபிக்கப்பட்டான். சில நேரங்களில் உயர்ந்த ஆத்மாவுடைய சாபம் வந்து அவன் நன்மையிலையும் முடியும். அவன் அசுரனா போனாலும் பலராம கையில கொல்லப்பட்டு மோசாடும். சோ இன்னைக்கு படிச்சது, இப்பதான் பாகவத கிளாஸ்க்கு வரும். இன்னைக்கு படிச்சது வந்து கௌரவர்களுடைய பிரார்த்தனை. கௌரவர்கள் பிரார்த்தனை பண்றாங்க பலராமட்ட. ஏன் கௌரவர்கள் பலராமட்ட பிரார்த்தனை பண்ணணும்? அப்படி என்ன நடந்தது? ஏன் கௌரவர்கள் பகவான்கிட்ட பலராமட்ட பிரார்த்தனை பண்ணாங்க? அப்ப என்ன நடந்தது அங்க? ஒரு முறை துரியோதனுடைய பொண்ணு, துரியோதனுக்கு லக்ஷ்மணான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அழகான பொண்ணு. அவளுக்கு ஒரு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணிதான் துரியோதன். துரியோதன் என்ன பண்ணாரு, அவருடைய பொண்ணுக்கு ஒரு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணாரு. இந்த கிருஷ்ணருக்கு நிறைய பசங்கள்லாம் இருக்காங்க, பகவான் கிருஷ்ணருக்கு. அதுல ஒரு குறும்புக்கார பையன் வந்து சாம்பர். சாம்பர் இருக்கான் இல்லையா, அவன் குறும்புக்கார பையன். இவன் என்ன பண்ணா, இந்த சுயவரத்துல போய் லக்ஷ்மணாவை கடத்த போயிடுவான், அவளை தூக்கிட்டு வர போயிடுவான். சாம்பர் என்ன பண்ணா, துவாரகையில இருந்து போய் ரதம் எடுத்துன்னு போனான். துவாரகையில இருந்து ரதம் எடுத்துன்னு போய் அங்க ஹஸ்தினாபுரத்துல சுயவரம் நடக்கிற இடத்துல போய் அங்க இந்த பொண்ணை கடத்தின்னு போயிட்டான் லக்ஷ்மணா. இது துரியோதனுக்கு தெரிய வந்துடுது. துரியோதன் தெரிஞ்ச உடனே குரு வம்சத்துல எல்லாம் ஒண்ணு சேர்க்கிற மகாரதர்கள், பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியா, மகாரதர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து துரியோதன் தலைமையில சாம்பனை அட்டாக் பண்றாங்க. சாம்பா வந்து சிங்கிள் ஹேண்டடா இருக்கு. சாம்பா என்ன பண்ணாரு, சிங்கிள் ஹேண்டடா இவங்களை எதிர்கொள்றாரு. இந்த இவங்களை எதிர்கொள்றாரு. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு, சாம்பனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா வீரத்திலையும் வலிமையிலும் கிருஷ்ணர் குறைந்தவனே இல்லை. சாம்பா வந்து வீரத்திலையும் விவேகத்திலும் வலிமையிலும் கிருஷ்ணர் குறைந்தவனே இல்லை. ஆனா பல மகாரதர் சேர்ந்து சூழ்ந்து கொண்டதுனால சாம்பனை சிறைபிடிச்சிட்டாங்க. இங்க துவாரகையில் என்ன பண்றாங்க, சாம்பனை காலையில தேடிட்டு இருக்காங்க. ராத்திரி தூங்கிட்டு இருந்தா காலையில ஆளை காணும். அரண்மனை முழுவதும் தேடுறாங்க சாம்பனை காணும். எங்க போனாங்க, அந்த குருவுக்கார பையன் என்ன நான் தேடுறேன். கடைசியில் நாரதர் வந்தாரு. அவர் வந்து நாரதர் தான் 3 உலகம் பிரயாணம் பண்ண வராச்சு. அவரு அஸ்தினாபுரத்துக்கு வராரு, துவாரைக்கு வராரு. யாரு தேடுறீங்க? நாங்க சாம்பனை தேடிட்டு இருக்கோம். சாம்பனுக்கு கிடைக்க மாட்டாரு. ஏன்னாங்க துரியோதன் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான். துரியோதன் ஏன் சிறைப்பிடிக்கணும்? உங்க சாம்ப வந்து லக்ஷ்மணாவை கடத்த போனாரு, அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ, உடனே யதுக்களுக்கு கோவம் வருது. என்ன துணிச்சல் இந்த கௌரவர்களுக்கு, என்ன துணிச்சல் இருந்தா சாம்பனை சிறைப்பிடிச்சு வைக்கலாம், அவங்க என்ன தைரியம், யாரும் தைரியம் கொடுத்தாங்க, எப்படி இப்படி நடந்துக்கலாம்? இந்த யதுக்களும் கௌரவர்களும் ஏறக்குறைய உறவினர்கள் மாதிரிதான். யது வம்ஸ் யது யது விருஷ்ணி போஜா குரு இவங்க எல்லாம் ஒன்று விட்ட உறவினர்கள். தூரத்து சொந்தம், பக்கத்து சொந்தம், இந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப் தான். சோ அதனால இந்த யதுக்கள் நினைக்கிறாங்க, என்ன துணிச்சல் இருந்தா, என்ன துணிச்சல் இருந்தா இந்த கௌரவம் இப்படி நடந்துக்குவாங்க, இதை சும்மா விடக்கூடாது. உடனே நம்ம யது சைன்யம் முழுவதும் அஸ்தினாபுரத்துக்கு போர் தொடுக்கணும். இந்த யது சைன்யம் முழுவதும் அஸ்தினாபுரத்து மேல போர் தொடுத்து சாம்பனை மீட்கணும். தேவைப்பட்டா எல்லாரையும் கொல்லவும் செய்யலாம். யது சைன்யத்தை பூமியில ஜெயிச்சவங்களே கிடையாது. சாத்தியகீச்ச படிச்சிருக்கீங்களா? எங்க படிச்சிருக்கீங்க? சாத்தியகீச்ச அபராஜிதா, யாராலும் வெற்றி கொள்ள முடியாத சாத்தியகி. வேற யாரு வேணும் அந்த யது வம்சத்துல? கிருஷ்ணர், பலராமர், சாத்தியகி, பிரத்யும்னா, அனிருத்தா, எவ்வளவு பேர். இவங்களை பூமியில ஜெயிக்கிறதுக்கான ஆளே கிடையாது. சோ யது சைன்யம், யதுக்கள் நினைக்கிறாங்க இந்த கௌரவர்களுக்கு என்ன துணிச்சல் இருந்தா இப்படி நடந்துக்குவாங்க, யார் கொடுத்தாலும் தைரியம் அவங்களுக்கு, எப்படி அவங்க யதுக்களை எப்படி சாமனை சிறை வைக்கலாம், இது விடக்கூடாது சும்மா அப்படின்னு பயங்கர கோபம். யதுக்களுக்கு கோபம் வந்து அஸ்தினாபுரத்தை தாக்கணும், படைகள் திரட்டணும், போகணும், கிளம்பலாம். அப்ப பலராமர் வராரு. இருங்க, என்ன அவசரம் போகும், என்ன எதுக்கு சண்டை போடணும்? யதுக்களும் குருக்களும் எல்லாம் உறவினர்கள், நண்பர்கள் தானே. நம்ம எல்லாரும் ஒரே உறவினர்கள், நண்பர்கள். ஏன் தேவையில்லாம சண்டை போடணும்? சமாதானம் பேசுவோம். நானே போறேன். யாரு சொல்றா? பலராமர். யார் அவரு? பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பலராமர் சொல்றாரு, நீங்க தேவையில்லாம சண்டை போட வேண்டாம். நீங்களும் யதுக்களும் குருக்களும் உறவினர்கள், நண்பர்கள். ஏன் சண்டை போட்டுக்கணும்? நான் சமாதானம் பேசுறேன். நான் போய் குருக்கள்கிட்ட பேசுறேன்.
இந்த மாதிரி சாம்பனை விட்டுருங்க, அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு பலராமர் சமாதானம் பேச போறார். சரி, ஓகே. பலராமர் சொன்ன உடனே எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. எதுக்கு எல்லாமே கோவத்தை விட்டுட்டு, சரி பலராமர் முயற்சி பண்றேங்கிறார். பலராமர் போய் சமாதானம் பேசலான்னு கிளம்பிட்டாரு. ரதம் எடுத்துட்டு ஒரு துவாரகையில இருந்து வர்றாரு. துவாரகையில இருந்து அஸ்தினாபுரத்துக்கு வர்றாரு. பலராமர் அஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே, பலராமர் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த கௌரவர்கள்லாம் பெரும் ஆரத்தி ஏற்பாடு பண்றாங்க. பலராமருக்கு வந்து ஆரத்தி எடுத்து அவருக்கு பாத பூஜை செய்து அவரை வழிபட்டு பலராமருடைய புகழ் பாடி, ஓ பலராமா, இங்க எங்க இடத்துக்கு வந்து நான் செஞ்ச பாக்கியம். ஆக்சுவலி துரியோதனுடைய குரு பலராமர், அவருக்கு அந்த கதாயுதம் கத்துக் கொடுத்தவர். சோ இப்படி துரியோதன் பலராமரை வர்ஷிப் பண்ணி கௌரவர்கள்லாம் சேர்ந்து பலராமரை வழிபாடு செஞ்சு பலராமரை பூஜை பண்ணி அவரோட அன்போடு வரவேற்று அவருக்கு தக்க ஆசனம் கொடுத்து எல்லா உபசரணையும் பண்றாங்க. பலராமர் ஓகே, இந்த எல்லாம் வந்து எல்லாம் ஏத்துட்டு பலராமர் பேசுறாரு. ஓகே, எல்லாம் இருக்கிறதா, எதுக்குல ஏதோ இது சாம்பன் ஏதோ இது பண்ணிட்டாரு, பரவாயில்ல இருந்து போட்டோம். சாம்பன் வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு, அதை வந்து கடத்தின்னு போக வந்தாரு. இப்ப நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க, சாம்பனும் லட்சுமணாவும் என் கூட அனுப்பிச்சிருங்க, நான் துவாரை கூட்டின்னு போறேன். இப்படி சொன்ன உடனே பலராமர் வந்து சாம்பனை ரிலீஸ் பண்ணுங்க. யார் சொல்றா? பலராமர், பரமபுருஷோத்தரமா முழுமுதற் கடவுள். அவர் சொல்றாரு, சாம்பனை விட்டுருங்க, அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, இந்த பிரச்சனை இதோட சால்வ் ஆயிடும். எதுக்கு உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காங்க, நான் வந்து சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன், நான் சொல்றதை நீங்க கேளுங்க. இது யார் சொல்றா? பலராமர். பலராமர் யாரு? கௌரவர்கள் யாரு? பக்தர்கள். பலராமர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யதுக்கள் யாரு? பக்தர்கள். இப்ப ரெண்டு பக்தருக்கு பிரச்சனை சால்வ் பண்ண போயிருக்கிறது யாரு? பலராமர். பலராமராலே சால்வ் பண்ண முடியும். பலராமராலே இந்த குருக்களுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த குருக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப மோசமான வார்த்தையால பேசுறாங்க பலராமர் முன்னாடி. இந்த யதுக்கள் யாரு? நாங்க போடுற சாப்பாட்டுல மீதமான சாப்பாட்டை சாப்பிடுறவங்க, எங்க காலு கீழே செருப்பா இருக்க வேண்டியவங்க, இந்த வீட்டுக்கு வெளியில இருக்க வேண்டியவங்களை வீட்டுக்குள்ள விட்டது தப்பா, இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பேசுறாங்க. குருக்கள் வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளால் பலராமர் பலராமர் பேசுறதுக்கு எங்க துணிச்சல் வந்துருப்பாரு. அப்ப ஏன் இப்படி வந்தது? யார் அந்த துணிச்சல் கொடுத்தா? ஜென்ம ஐஸ்வர்ய சதஸ்ரீவின் ஏகமாகம பத்குமான். இவங்க கர்வம் வந்துருச்சு, பொய் கர்வம். பாத்தீங்களா, இதோ பொய் கர்வம். பொய் கர்வம் எப்படி செயல்பட வைக்குது? பொய் கர்வம் வந்து அறிவு மலிக்கிடும். பொய் கர்வம், பொய்யங்காரம், ஆணவம், செருக்கு இருந்தா படிச்சது கேட்டது எல்லாம் போயிடும், அறிவு மலிகி போயிடும். மிஸ்டர் என்ன சொன்னாரு? யாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம கிராம குரோத பிஜாயதே குரோதா பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ளமா ஸ்மிருதி விப்ளவ புத்தி நாசோ வினஷித். முடிஞ்சது. புத்தி நாசமாச்சு, எல்லாம் முடிச்சது. எப்ப புத்தி நாசமாகும்? படிச்சது நினைவு வரலைனா. எப்ப படிச்சது நினைவு வராது? கோபம் வந்ததுன்னா. எப்ப கோபம் வருது? நான் விரும்புறது நடக்கல, நான் எதிர்பார்த்தது நடக்கல, எனக்கு அவமானம். சோ அப்ப நான், எனது, என்னுடையது, ரைட்? இப்படியே ட்ரேஸ் பண்ணணும். சும்மா அப்படி வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. பகவத்கீதை படிச்சிட்டேங்க, பாவதம் படிச்சீங்க, என்னங்க புரிஞ்சுட்டீங்க? நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? கோவம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிச்சதை உள்வாங்கணும், உள்வாங்கி அதை மனசுல கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் நடைமுறையில் எனக்கு வரும்போது நான் பார்க்கணும். சோ கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? எந்த விஷயத்து மேலும் பற்றுதல் கொள்ளாதே, பௌதிக விஷயங்கள் மேல் பற்றுதல் கொள்ளாதே, பௌதிக விஷயத்து மேல பற்றுதல் கொள்ளாதே. பற்றுதல் கொண்டா என்ன ஆகும்? ஆசை அதிகரிக்கும், அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், அடையணும். ஏதோ விஷயம் சங்கஸ்தேச சஞ்சாயதே காமா, அதை அடைந்தே ஆக வேண்டும், அதை அனுபவித்தே ஆக வேண்டும். ஏன்னா அது எனக்கு, நான் விரும்பிட்டேன், என்னுடையது, அது மேல ஒரு பற்றுதல், அது என்ன ஆகுது? பண்ணியே ஆகணும். அப்படி நிறைவேறாம போகும்போது, அது கிடைக்காம போகும்போது கோபமா மாறுது. நான் விரும்பினது நடக்கல அப்படின்னு கோபமா மாறுது. கோபம் வரும்போது என்ன ஆகுது? நிதானம் போயிடுது. நிதானம் போனா படிச்சதெல்லாம் மறந்து போயிடும், படிச்சதும் கேட்டதும் மறந்து போனா புத்தி நாசமாயிடும். then everything finish, everything collapse, finish, முடிஞ்சதெல்லாம். சோ குருக்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்துருச்சு. இந்த பலராமர் என்ன துணிச்சலா வந்து சமரசம் பேச வர்றாரு.
யார் எதுக்கள்? நாம பார்த்து வளர்றவங்க, நாம பார்த்து அப்படின்னு வீண் கர்வம் கொண்டாங்க. அவங்க கிருஷ்ணரும் எதுகுலத்துல இருக்காங்க மறந்துட்டு பேசுறாங்க. எப்படி இருக்கு பலராம இருக்கு? பலராமுடைய நோக்கம் என்ன? ஆஹ் பலராமுடைய நோக்கம் கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்தணும், கிருஷ்ணரை புகழணும், கிருஷ்ணர் எப்போ ஆனந்தமா இருக்கணும். ஆனா இவங்க இந்த குருக்கள் பொய்க்கருவத்தினால கிருஷ்ணரையே இவந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கிருஷ்ணா, கிருஷ்ணா எதுக்குள்ள இருந்து என்ன என்ன பண்ண முடியும் நம்மள? பலராமருக்கு வந்தது கோபம். கிருஷ்ணா பத்தி பேச ஆரம்பிச்சு பலராமருக்கு கோபம் வந்து கண்ணெல்லாம் செவந்தது. ஏற்கலப்பை எடுத்தாரு. ஏற்கலப்பை எடுத்து அந்த பூமியில ஒரு குத்து குத்துனாரு. அஸ்தினாபுரத்துல சக்குன்னு ஒரு குத்து. ஓ குருக்களே, உங்களுக்கு என்ன ஒரு துணிச்சல் இருந்தா, என்ன தைரியம் இருந்தா அப்படி பேசுவீங்க நீங்க? இப்ப என்ன பண்ற பாருங்க, இந்த அஸ்தினாபுரத்தை பூமியோட மேப்ல எல்லாம் பண்ணிடுவாரு. அட்லஸ் மேப்ல எல்லாம் பண்ணிடுவாரு. பலராமன் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்கிற இடத்த மேப்ல எல்லாம் பண்ணிடுவாரு. அப்ப நாம யாரு? நாம யாரு? நம்ம இருக்கிற இடத்தையே மேப்ல எல்லாம் பண்ணிடுவார் பலராமன் நினைச்சா. அதனால வீண் கர்வமே கொள்ளக்கூடாது. வீண் கர்வமே கொள்ளக்கூடாது. பலராமன் நினைச்சா இந்த நிலைமை எல்லாம் போயிடும். அப்புறம் நான் இடது என்னுடைய இருக்கிறது அர்த்தமே இல்லை. நீயே இல்லாம போயிடுவேன். ஏன் நீ இருக்கிற இடமே இல்லாம போயிடும். ஏற்கலப்பை குத்தினாரு. தர தரான்னு இழுத்துட்டு போய் கங்கையில தூக்கி போட்டுருவேன். அஸ்தினாபுரத்தை கூறு கூறா பிரிச்சு பலராமனால் என்ன முடியாது? பலராமனால் என்ன செய்ய முடியாது? அவர் ஏற்கலப்பை நிலத்துல ஊனி இந்த அஸ்தினாபுரத்தை பல கூறுகளா பிச்சு கொண்டு போய் யமுனைக்கு கங்கையில போட்டுருவேன். வசதி வபுசி விசதே வசனம் ஜலதாவம் ஹலஹதி பீதி விலித யமுனாவம் கேசவதேதா ஹலதர ரூபா ஜெய ஜெகதீஸ்வரே. ஒரு நாள் பலராமர் அப்படியே பிருந்தாவனம் ஃபாரஸ்ட் வழியா போயிட்டு இருக்கும் போது இந்த யமுனை பார்த்தார். யமுனா பார்த்து, நான் டான்ஸ் பண்ணணும், நான் ராசலீலை பண்ணணும்னு கூப்பிட்டாங்க. யமுனா வரவே இல்லை. என்ன பண்ணாரு? ஏற்கனவே எடுத்து யமுனை கொண்டு போய் மேப்ல எல்லாம் பண்ணிடுவேன். யமுனையை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். சரண்டர் ஆயிட்டாங்க பகவான். சோ அதனால இங்க பகவான் முன்னாடியும் பக்தர்கிட்டையும் பொய்யங்காரம் எடுபடக்கூடாது, இருக்கக்கூடாது. பொய்யங்காரம், பொய்கர்வம், ஆணவம், செருக்கு, பொய்கர்வம் எல்லாம் இருந்தது, நம்ம அடையாளமே இல்லாம போயிடும். நம்ம அடையாளம் இல்ல, நம்ம இருக்கிற இடமே அடையாளம் இல்லாம போயிடும். பலராமன் நினைச்சாரு இந்த பிரபஞ்சமே இல்லாம போயிடும். அவர் பொறுமையா தாங்கிட்டு இருக்காரு. இந்த கடுகு மாதிரி இருக்கிற பிரபஞ்சத்தை அனந்த தேவன் தன் தலையில தாங்கிட்டு இருக்காரு பொறுமையா. இந்த ஆனந்தனுக்கு எவ்வளவு தலை இருக்கு? 1000 தலை இருக்கு. அந்த 1000 தலையிலிருந்து நெருப்பு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், பலராமுடைய அனந்தனுடைய வாயிலிருந்து நெருப்பு வந்தா என்ன ஆகும்? எல்லாம் எரிஞ்சு பஸ்பமாயிடும். பிரபஞ்சமே தூசா போயிடும். அதனால இந்த பிரபுபார் அடிக்கடி சொல்லுவார், கடன் வாங்கி இறக்கை வச்சுக்கொண்டு கர்வம் பண்ணக்கூடாது. இந்த உடம்பு எடுத்துட்டு, இது ஒரு வாடகை சரீரம். இந்த வாடகை சரீரத்தை எடுத்துட்டு, நான் என்னுடைய பையன், நான் இந்த சமுதாயம், நான் அப்படி, நான் இப்படி, நான் எவ்வளவு வருஷமா இருக்கேன், நான் அவ்வளவு அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன், யூ ஆர் இன்சிக்னிபிகன்ட். ஒண்ணும் கிடையாது. பலராம் முன்னாடி ஒரு தூசு கூட சமமாக மாட்டேன். பலராம் கோவம் வந்தது. ஏற்கனவே தூக்கி நான் ஊன்னாரு தரையில. அஸ்தினாபுரத்தை கூறு கூறாக்கிட்டு பாய்ந்து போய் பிரார்த்தனை பண்ணாங்க. அதான் இந்த பிரார்த்தனை. பலராமுடைய கோவத்தை பார்த்த உடனே உடம்பெல்லாம் நடுங்கி போய் மரியாதையா பேச வந்தாரு. எந்த அத்தியாயம், எந்த அத்தியாயம் போட்டுருக்கு? உங்ககிட்ட கேட்ட மாதிரி என்ன அத்தியாயம்? 3ஆம் அத்தியாயம், 10th canto, 3rd chapter, verse number. தப்பா சொல்றீங்க, சாப்டர் தப்பு. 3 கிடையாது, 3ல தப்பா எழுதியிருக்காரு. பாம்பனின் மேரேஜ் அத்தியாயம் 68. 68ல 44. ராம ராம அகிலாதாரா பிரபாவம் ந விதாமதே மூடானாம் குஹ புத்தீனாம் சந்தும் அர்ஹசி அதிக்கிரமம்
ஓ ராமரே, ஓ பலராமரே, ஓ ராமா, அனைத்துக்கும் ஆதாரமானவரே, உங்கள் சக்தியை இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உங்க சக்திய உங்க சக்தியை நாங்கள் அறிந்தோம். கெட்ட புத்தி உடையவர்களும் தவறாக வழிநடத்தப்பட்டவர்களுமான எங்கள் குற்றத்தை மன்னித்தருளுங்கள். சரண்டர் ஆயிட்டாங்க. கெட்ட புத்தி. அப்போ இந்த ஆணவம் இருக்கு இல்லையா, அது கெட்ட புத்தி. ஆணவம் நமக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம் இருக்கபடி நான் கேட்டு ஆணவம் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது. ஆணவம் இருக்கிற மாதிரி சொல்லி கேட்டு நம்ம ஆணவம் கூடாது. உங்கடானா குபுத்தினா. சோ கௌரவர் என்ன பண்ணாங்க, அவனும் கெட்ட புத்தி, அந்த கெட்ட புத்தியோட பேச்சு அதை கேட்டு, அப்போ நம்ம மனசு சொல்றதையும் கெட்ட புத்தி உள்ளவங்க சொல்றதையும் கேட்கவே கூடாது. பக்தர் என்ன சொல்றாங்க, பாகவதம் என்ன சொல்லுது, ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்பதான் அதை ரியலைஸ் பண்ற, உணர்றாங்க. இப்போ உணர்ந்து பிரார்த்தனை பண்றாங்க. பாருங்க, பலராமன் என்ன சொன்னாரு, ஜலயா ஜலயானமிவா பூர்ணம் கங்காயாம் நகரம் பதத் ஆக்ருஷ்யமானம் ஆலோக்ய கௌரவ ஜாத சம்பிரமஹ நாமேவ சரணம் ஜக்முஹோ சகுடும்பா ஜிஜிபிஷவ லக்ஷ்மணம் புரஸ்கிருத்ய சாம்பம் பிரஜ்ஞலய பிரபு. தங்களுடைய நகரம் இழுத்து செல்லப்பட்டு கடலுக்குள் ஒரு ஒரு தெப்பம் போல் ஆடிக்கொண்டிருப்பதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, இந்த பலராமர் கலப்பைய தரையில ஊனி அதை தர இழுத்துட்டு போறாரு. அது இழுத்துட்டு போறத கடலுக்குள்ள ஒரு தெப்பம் போல் ஆடிக்கொண்டிருப்பதையும் கங்கைக்குள் விழப்போவதையும் விழும் நிலையில் இருப்பதையும் கண்ட கௌரவர்கள் பீதி அடைந்தனர். அவர்கள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் குடும்பங்களுடன் சென்று பகவானிடம் சரணடைந்தனர். சாம்பனையும் லட்சுமணையும் முன்னால் நிறுத்தி ஊப்பிய கரங்களுடன் அவர் மனப்பூர்வமாக பகவானை பிரார்த்தி. இதை முதலே செஞ்சுக்கலாமா? பலராமர் வந்தப்பே பண்ணிருக்கலாமா? இதுதான் பொய் அகங்காரம் கண்ணை மறைக்கும். இந்த பொய் அகங்காரம் பொய் கருவு கண்ணை மறைக்கும். அது கௌரவர்களே விதிவிலக்கு இல்ல. கௌரவர்களே விதிவிலக்கு இல்லைன்னா நம்மள ஏமாத்துறோம். கௌரவர்கள் பலராமர் பத்தி நல்லா தெரியும். பலராமர் முழுமுதற் கடவுள், அவர் பரம புருஷோத்தமன். அப்படி இருந்தும் இந்த உயர்ந்த குல பிறப்பு, அவனுடைய செல்வம், அவனுடைய பதவி, அந்த ராஜ்யம் என்னாச்சு, அறிவு மலிக்கிடுச்சு. சரண்டர் ஆயிட்டார். அப்ப என்ன நடந்தது, பிரபஞ்சத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றுக்கு நீங்கள் ஒருவரே காரணம். இப்பெல்லாம் பிரேயர் பண்றாங்க, பகவானே நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், உங்களுக்கு முந்தைய காரணம் எதுவும் இல்ல. பகவானே நீங்கள் உங்களுடைய லீலைகளை புரியும் பொழுது அகில லோகங்களும் உங்களுக்கு வரும் விளையாட்டு பொருளாக உள்ளன என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். பெரிய பெரிய முனிவர்கள் ரிஷிகள்லாம் பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு விளையாட்டா இருக்கு, அப்படியே ஈஸியா கேரி பண்ணிட்டு போயிடுறீங்க. 1000 தலைகளுடைய எண்ணற்ற பகவானே, எல்லையற்ற பகவானே, நீங்க உங்களுடைய ஒரு தலை மேல இந்த பூமண்டலத்தை விளையாட்டாக தாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். பிரளய காலத்தில் முழு பிரபஞ்சத்தையும் உங்கள் உடலுக்குள் கிரகித்துக் கொள்ளும் நீங்கள் தனி ஒருவராக எஞ்சி இருந்து படுத்து ஓய்வெடுக்கின்றீர்கள். அனைவருக்கும் உபதேசிப்பதற்காகவே உங்களுடைய கோபம் ஏற்பட்டுள்ளது. அது துவேஷத்தினாலோ அல்லது பொறாமையினாலோ ஏற்பட்டதல்ல. பரமபுருஷரே, நீங்கள் தூய சத்துவ குணத்தை தாங்கி நிற்கின்றீர்கள். மேலும் இவ்வுலகை பராமரிக்கும் பாதுகாக்கும் மட்டுமே நீங்கள் கோபம் கொள்கிறீர்கள். அப்ப பகவானுக்கு கோபம் வந்தா அது ரஜோகுணம் கிடையாது. பகவான் கிருஷ்ணர் கோபப்பட்டாரு, பலராமர் கோபப்பட்டாருன்னா அது கருணை. அந்த கோபம் ரஜோகுணத்தினாலேயோ அது பொறாமையினாலேயோ கிடையாது. பகவான் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், சுத்த சாத்தியமான குணத்துல இருக்கு. இவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது தான் கோபம் அந்த மாதிரி பண்றது. இந்த பக்தர்கிட்ட பகவான் கோபப்படுறது இல்லை. ஆனா சில நேரம் பக்தர்கள் தவறு செய்யும் போது பகவான் அவர் திருத்தி ஆட்கொள்ள வேண்டியது. அசுரங்களுக்கு பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அசுரங்கள் பகவானை சரணடைறது இல்லை, பக்தர்கள் சரணடைவாங்க, ஆனா தவறு செய்வாங்க. அப்ப அவங்களை திருத்தி ஆட்கொள்ளும் போது பலராமர் அந்த இடத்துல கோவப்பட வேண்டியது. அது கருணையாலே தவிர அது முக்குணத்துடைய பாதிப்பினால் அல்ல. காரணம் பலராமர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது, சுத்த சாத்தியம். சோ எப்படி ரொம்ப அழகான இங்க பாருங்க, எவ்வளவு அழகான பாடம். ஒரு பக்தன் எப்பவுமே திருநாதபேசுனீச்சேன தரோரிவ சகிஸ்னா மானதேன கீர்த்தனிய சுதாகரி, மரத்தை விட பொறுமையாக, புல்லை விட பணிவா இருந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நாம் மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அந்த மனோநிலை இருந்தா மட்டும்தான் ஒருத்தனால தொடர்ந்து நாம ஜபிக்க முடியும். சொல்ற. அதனால இங்க பலராமருடைய அவதாரம் நமக்கு அழகழகான பாடம் சொல்லி கொடுத்திருக்கு. ஏரிகாசன கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்?
தேவையில்லாத பாரத்தை இறக்கி வைக்கணும். பௌதிக பட்டுதல், பௌதிக ஆசை, கழுத மாதிரி உழைக்கிறது, உடன்பு தேடுறது நிறுத்திடணும். பிரலம்பாசுர வாழ்க்கையில இருந்து தேவையில்லாத ஆசைகள், பௌதிக ஆசை, புலன்பு விஷயங்களை தவிர்க்கணும். கௌரவர் கொடுத்த பாடம் கௌரவர் கொடுத்த பாடம் ஒரு பக்தனுக்கு பொய்யங்காரம் கூடாது. அப்ப 3 எதிரி வந்துட்டாங்க. ஒரு ஜீவாத்மனுடைய 3 எதிரி யாரு? பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு, காம குரோதா லோபா. காம குரோதம் லோபம், காமம் கோபம் பேராசி, இவன் 3 எதி சத்ரு மகாபாவோ, இவன் தான் எதிரி அர்ஜுனா, இவனை நீ வெல்ல வேண்டும் சொல்ற. அப்ப இந்த எதிரி ரொம்ப பலமா இருக்காரு, நாம பலவீனமா இருக்கோம். எதிரி பலமா இருக்காரு. பிரலம்பாசுரன் பயங்கரமான அசுரனா கண் முன்னாடி வந்து நிக்கிறாரு, இதயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. தேனுகாசுரன் இதயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. கௌரவருடைய மென்டாலிட்டி இருக்கு, அந்த ப்ரைடு, கர்வம் இருக்கு. இது எப்படி என்னால ஜெயிக்க முடியும்? நான் ஒரு சாதாரண ஜீவன், கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில, இந்த பௌதிக உலகத்துல கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில ஒரு சாதாரண ஜீவனால எப்படி இந்த எதிரி எதிர்கொள்ள முடியும்? எப்படி முடியும்? இவங்களை ஜெயிக்கிறது என்ன பண்ணணும்? பலராமுடைய கருணையை நம்பி இருக்கு. பலராமுடைய கருணையை நம்பி இருக்குன்னா ஆன்மீகருடைய தாவரத்திற்பாக சன்னடி. ஆன்மீக குரு பலராமுடைய பிரதிநிதி. ஆன்மீகருடைய தாமரத்திற்பாக சரணையும் போது மட்டும்தான் குருவோடைய கட்டளையில நமக்கு சேவை பண்ணும்போது, பக்தி தொண்டு பயிற்சி பண்ணும்போது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பலராமன் நம்ம இதயத்துக்குள்ள போய் இந்த தேனுகாசுர மென்டாலிட்டி, பிரலம்பாசுர மென்டாலிட்டி, கௌரவாவுடைய இந்த அன்வான்ட் மென்டாலிட்டி, இந்த குணங்களை எல்லாம் போக்கி நம்ம ஒரு சுத்த பக்தங்க தளத்துக்கு கொண்டு. அதனால பலராம்கிட்ட ஏதோ பிரார்த்தனை பண்ணணும். நேற்று கூட திவிதாவானரை பத்தி பேசிட்டு இருந்தோம். திவிதாவானரை கேட்டிருக்கீங்களா? திவிதாவானத்துக்கு ஏன் பலராமன் முக்தி கொடுத்தாரு? ஏன்னா இந்த துவிதாவுக்கு போய் கருவோம். துவிதா என்ன நினைச்சுன்னா, இந்த பலராமர் இந்த லக்ஷ்மணன் யாரு? ஒரு சாதாரண மனுஷன் தானே. லக்ஷ்மணனை சாதாரண மனிதனா கருதுனாலும் துவிதாக்கு மோட்சம் கொடுக்கல ராமர். என்னாச்சு? இந்த பொய்க்கருவத்தினால நான் ஏன் லக்ஷ்மணன் சரணடையணும்? திவிதா வானரம் லக்ஷ்மணன் சரணடையவே இல்லை. ராமர் ஏத்துட்டாரு. ராமர் முழுவதும் கடவுள் நான் ஏத்துன்றேன், லக்ஷ்மணன் ஒரு சாதாரண மனிதன் தானே. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, திவிதா வானத்துக்கு பகவான் மோட்சம் கொடுக்கல, இந்த பூமியில விட்டுட்டு போனார். ஆனா பகவானுக்கு சேவை பண்ணிருக்கு திவிதா வானரம். அதனால பலராமர் அவருக்கு மோட்சம் கொடுக்கிறார். யாராவது கிருஷ்ணருக்கு திருப்தி சந்தோஷம் பண்ணா பலராமர் கருணை கொடுப்பாரு. அப்ப பலராமருடைய கருணை திவிதா கிடைச்சது, அதனால அவர் மோட்சம். இந்த திவிதா வானரம் அது பைக்கருவம் தான். என்ன பைக்கருவம்? உனக்கு என்ன லட்சுமணா பத்தி தெரியும்? எது உனக்கு பைக்கருவம்? லட்சுமணா முழுவதும் கடவுள். உன் பைக்கருவத்தினால நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ தண்டிக்கப்படுவார். ரைட்? ரொம்ப அழகழகான பாடங்கள், பலராமருடைய வாழ்க்கை சரித்திரம். இதை தொடர்ச்சி ஈவினிங் கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும்